எதிர்த்து பேசிட்டு வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. மான்யூமெண்டல் மேனேஜ்மெண்ட் ஃபெயிலியர், வரலாற்றில் நிகழ்ந்திருக்கக்கூடிய மாபெரும் நிர்வாக தோல்வி. இந்த சொற்கள் இன்று இந்திய மாநிலங்களவையில் எதிரொலித்தது. இந்த சொற்களை பயன்படுத்தியவர் இந்தியாவின் முன்னாள் பிரதமரும் பொருளாதாரத்துறையில் முனைவர் பட்டம் பெற்று பல்வேறு வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் பேராசிரியராக பணியாற்றி நிதியமைச்சராகவும் ரிசர்வ் வங்கியின் ஆளுநராகவும் பணியாற்றிய டாக்டர் மன்மோகன் சிங். மாநிலங்களவையில் அவர் இன்றைக்கு ஆற்றியிருக்கக்கூடிய உரை என்பது பண மதிப்பிழப்பு விவகாரத்தில் இதற்கு முன்பாக அரசை விமர்சித்து வந்த பல்வேறு விடயங்களில் முக்கியமான ஒன்றாகவும் அடுத்த கட்ட விவாதத்திற்கு செல்ல வேண்டிய ஒரு தேவையை உணர்த்தக்கூடிய விவாதமாகவும் அமைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அவர் மேலும் பல்வேறு கடுமையான விமர்சனங்களையும் சொற்றொடர்களையும் இதில் பயன்படுத்தியிருக்கிறார். இந்த தருணத்தில் மாநிலங்களவையில் இன்று முழுவதும் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்பட்ட விவாதமும் உணவு இடைவேளைக்கு பிறகு இருமுறை கூடி ஒத்திவைக்கப்பட்டது. நாளைதான் மாநிலங்களவையும் மக்களவையும் மீண்டும் கூட இருக்கிறது. இப்படி ஒரு தருணத்தில் மன்மோகன் சிங்கின் பேச்சுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் மத்திய நிதியமைச்சர் அருண் ஜேட்லி, காங்கிரஸ் ஆட்சி காலத்தில்தான் இந்தியாவில் கருப்பு பணம் அதிகமாக உருவாகி இருக்கிறது என்ற குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். கருப்பு பண விவகாரத்தில் தினந்தோறும் பல்வேறு அறிவிப்புகள், தளர்வுகள், மாற்றங்கள் என செய்து வரக்கூடிய மத்திய அரசு தற்சமயம் இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கக்கூடிய இதே சமயத்தில் மத்திய அமைச்சரவையை கூட்டி இந்த விவகாரம் குறித்து முக்கியமான ஒரு ஆலோசனையை நடத்தி வருகிறது. இப்படி கடந்த 10 நாட்களாகவே மிக தீவிரமாக விவாதிக்கப்பட்டு 120 கோடி மக்கள் மத்தியிலும் எதிரொலிக்கக்கூடிய இந்த பிரச்சனையில் பண மதிப்பிழப்பு விவகாரத்தில் அடுத்து நிகழப்போவது என்ன, சட்டம் இயற்றக்கூடிய பாராளுமன்றம் இதில் செய்ய வேண்டியது என்ன என்பது குறித்து இன்றைய நேர்பட பேச அமர்வில் நாம் விவாதிக்க இருக்கிறோம். நம்மோடு இந்த அமர்வில் நமது அரங்கில் பொருளாதார ஆலோசகர் திரு ஸ்ரீராம், பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த திரு கரு நாகராஜன், மே 17 இயக்கத்தைச் சேர்ந்த திரு திருமுருகன் காந்தி ஆகியோர் இணைகின்றனர். அதே போன்று நமது இல்லத்திலிருந்து நம்மோடு இணைகிறார் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ஒருவரான திரு பீட்டர் அல்போன்ஸ். இவர்கள் அனைவரையும் இந்த விவாதத்திற்கு வரவேற்று விவாதத்தை தொடங்குகிறேன். திரு பீட்டர், நான் உங்களிடமிருந்து தொடங்குறேன். தொடக்கத்தில் நான் சொன்னது போன்றி மான்யூமெண்டல் மேனேஜ்மெண்ட் ஃபெயிலியர் அப்படிங்கிறோட சேர்த்து மன்மோகன் சிங் வேறு 2 சொற்களையும் பயன்படுத்தியிருக்கிறார். ஆர்கனைஸ்ட் லூட், லீகலைஸ்ட் பிளண்டர் ஆஃப் தி காமன் பீப்புள் அப்படிங்கிற சொற்றொடர்களையும் பயன்படுத்தி இருக்கிறார். இவ்வளவு தூரம் அவர் இந்த விஷயத்தை சொல்வது என்ன அடிப்படை? இன்னும் சொல்லப்போனால் ஆர்கனைஸ்ட் லூட் என்பது ஒரு திட்டமிடப்பட்ட கொள்ளை, லீகலைஸ்டு பிளண்டர் என்பது ஒரு சட்டப்பூர்வமான ஊழல் அப்படின்னு அதை சொல்றாரு. அதற்கான அடிப்படைகளாக மக்கள் எதை புரிந்து கொள்ள வேண்டும்? அதாவது செம்மல், இதில் நீங்கள் கடந்த 3-4 நாட்களாக தொடர்ந்து பாராளுமன்றத்திலே நிலை வந்த விவரங்கள், இன்று காலையிலே அதற்கு ஒரு புதிய திருப்பம் வந்தது. இதே நடவடிக்கையை பிரதமர் 3 நாட்களுக்கு முன்னால் செய்திருப்பார் என்று சொன்னால் இந்த 3 நாட்களே வாதம் அன்றே துவங்கி இருக்கும். பிரதமர் வர வேண்டும், நாங்கள் சொல்லுகின்ற கோரிக்கைகளையும் எங்களுடைய உணர்வுகளையும் மக்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் பிரதிபலிப்பதையும் பிரதமர் நேரடியாக அவையிலே இருந்து கேட்க வேண்டும் என்பதுதான் எதிர்க்கட்சிகளுடைய ஒரே கோரிக்கை. 3 நாட்களாக அது உதாசீனப்படுத்தி வந்த பிரதமர் இன்று காலையிலே வந்தார். வந்த பிறகு வாதம் ஆரம்பித்திருக்கிறது. அதிலே நீங்கள் சொன்னது போல டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் ஒரு ரேரஸ்ட் ஆஃப் ரேர் பெர்சனாலிட்டி. அதாவது பல்வேறு வகையான மதிப்பீடுகள் அவரை பற்றி இருக்கின்றன. அந்த மதிப்பீடுகளிலே சில விஷயங்களிலே எங்களுக்கு உடன்பாடு இருக்கிறது, எங்களுக்கு உடன்பாடு இல்லை. ஆனால் எல்லோரும் ஒன்றுபடுவது எது என்று சொன்னால் அவர் உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு பொருளாதார நிபுணர் என்பதையும் சர்வதேச பொருளாதாரங்கள் எப்படி வேலை செய்கிறது என்பதை பற்றிய நுண்ணியமான நுண்மான் நுழைபுலம் உடையவர் என்பதையும் யாரும் மறுக்க முடியாது. அவர் நீங்கள் சொன்ன மாதிரி 3 அட்ஜெக்டிவ்ஸ் அவர் இன்று பயன்படுத்தி இருக்கிறார். அதுல நான் இந்த மான்யூமெண்டல் மிஸ்மேனேஜ்மெண்ட் என்பது நீங்கள் இன்று நாம் களத்திலே பார்க்கிறோம். அதாவது இன்று காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை அடித்தட்டு மக்களும் நடுத்தட்டு மக்களும் வாழ்வை இழந்து தெருக்களிலே, வீதிகளிலே, வங்கிகளுக்கு முன்னால் பெண்கள் கை குழந்தைகளோட காத்து கிடக்கின்ற வரலாற்றிலே இல்லாத ஒரு நிகழ்ச்சியை பார்க்கிறோம். அவர் ஒரு வார்த்தை அருமையாக சொன்னார். பிரதமரிடம் கேட்டார், can you give me a single country which has prohibits its own people from taking their money from the banks ன்னு கேட்டார். உலகத்தில் ஏதாவது ஒரு நாட்டில் தாங்கள் சேமித்த பணத்தை எடுப்பதற்கு எந்த நாட்டிலாவது தடை இருக்கிறதா என்கிற கேள்வி ஒன்றே போதும்.
இது வந்து டோட்டல் மிஸ்மேனேஜ்மெண்ட் ஃபெயிலியர் என்பதற்கு. இது வந்து ஒரு அடிப்படையிலே வந்து யாரும் நினைத்து பார்க்க முடியாத ஒரு கொடுமை. தங்கள் வாழ்வின் சேமிப்பை, தங்கள் கடின உழைப்பினுடைய ஆதாரத்தை வங்கிகளை நம்பி அதற்குள்ளே போட்டுவிட்டு அதை எடுக்க முடியாமல் இருக்கின்ற போது நம்முடைய முன்னாள் பிரதமர் அழகாக சொன்னார், 4 முக்கியமான இன்ஸ்டிடியூஷன்ஸ் have lost their credibility என்று சொன்னார். முதல்ல வந்து பிரதமருடைய அலுவலகம். பிரதமருடைய அலுவலகத்தின் மீது இந்த நாட்டு மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. தினசரி ஒரு மாறி மாறி ஒரு அறிவிப்பை விடுவதின் காரணமாக பிரதமர் அலுவலகத்திற்குள்ள மதிப்பை இழந்து விட்டது. இரண்டாவதாக ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி, அந்த நிதி அமைச்சகம் எந்த விதமான முன் யோசனையும் முன் தயாரிப்பும் இன்றி மக்களை இவ்வளவு தூரம் வாட்டி வதைக்கின்ற ஒரு வன்கொடுமையை செய்திருக்கிறது. மூன்றாவது, the ரிசர்வ் பேங்க் has lost its credibility. இந்த ரிசர்வ் வங்கிக்கு தான் அச்சடித்த நோட்டையே மதிப்பீடு இல்லை என்று சொல்லி அதையே வந்து செல்லாது என்று அறிவிக்கக்கூடிய நிர்பந்தத்தை ஏற்படுத்துகிறது. நான்காவது, the banking system is totally failure. பேங்கிங் சிஸ்டம் வந்து இந்த நாட்டினுடைய நெர்வ் சென்டர், எக்கனாமிக் நெர்வ் சென்டர். இன்று வங்கிகளினுடைய இன்னைக்கு காலையில சில வாட்ஸ்அப்ல வந்திருக்கிறத பாத்தீங்கன்னா, வங்கி மேனேஜருக்கும் வங்கியினுடைய வாடிக்கையாளருக்கும் ஒரு வார்த்தை பரிமாற்றங்கள் வந்து காது கொடுத்து கூசக்கூடிய வார்த்தைகளை இந்த வங்கியினுடைய மேலாளர்கள் பயன்படுத்துகிறார்கள். தருமபுரி மாவட்டத்திலே ஒரு ஸ்டேட் பேங்கினுடைய மேனேஜர் வந்து வரிசையில் நிற்கிற ஒருவரை பார்த்து சொல்லுகின்ற வார்த்தைகள் வந்து ஒரு 4ஆம் தர 5ஆம் தர மனிதர்கள் கூட கேட்கக்கூடாத வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்துகிறார்கள். ஆகவே இந்த பேங்கிங் சிஸ்டம் லாஸ்ட் இஸ் கிரெடிபிலிட்டி. லூட் எங்க இருந்து வந்ததுன்னு நீங்க கேட்கலாம். லூட் எங்க இருந்து வந்ததுன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நேற்று பாருங்க, ஒரு பிளைட் வந்து சார்ட்டர்ட் பிளைட்ல வந்து 11 கோடி ரூபாய் எடுத்துக்கொண்டு போகிறார்கள் நார்த் ஈஸ்டுக்கு. ஆனா போய் போலீஸ் வந்து எடுத்து அதை வந்து இன்கம் டாக்ஸ்ல கொடுக்கறாங்க. 2 நிமிஷத்துக்குள்ள அந்த பணத்தை முழுதும் காணும். என்ன காரணம் என்றால், அதை எடுத்துட்டு போறவர் யார்? ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருடைய மருமகன், பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியில் இருக்கக்கூடியவர். இன்னைக்கு வந்து என்ன நடக்குது? இன்னைக்கு வந்து இந்த அறிவிப்புனால என்ன சொன்னாங்க? பெரிய பண முதலீடுகளிடமிருந்து தலைவருடைய மகன்கிறதா நீங்க சொல்லணும். எல்லா கட்சியும் நீங்க நேத்து ஒரு கட்சியில இருந்தீங்க, இன்னைக்கு ஒரு கட்சியில இருக்கீங்க. அது மாறிட்டு கூட்டணியே ஆதரவான கட்சிகளை எதிர்க்கிறார்கள் தான் செய்தி போட்டுட்டு இருக்காங்க. நாகா முன்னணி கட்சியினுடைய தலைவருடைய மகன் ஜியோ என்பதை தெரிந்து கொள்ளுங்க. நாகா முன்னணி கட்சி பாரதிய ஜனதா கூட்டணி, அதாவது தேர்தல் முடிஞ்ச பிறகு கூட்டணி ஒரு காரணத்துக்காக பயன்படுத்தி மக்களுக்கு வந்து தவறான கருத்தை சொல்லக்கூடாது. தொடரலாம். நாகராஜன், நீங்க ஒரே கட்சியில இருந்து தான் ரொம்ப தடமா வந்தவர்கள். ஆகவே எனக்கு அதை பற்றி எனக்கு அது நல்லா தெரியும். நம்ம let us not go into the personal details of people. அதனால அதை விட்டுடுங்க. நான் என்ன சொன்னேன்னா, அது தேசிய ஜனநாயக முன்னணி கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் என்பதை நான் சொல்ல வந்தேன். இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி தான் ஆட்சியில் இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த ஒரு அமைச்சருடைய வண்டியில் இருந்து 1 கோடி ரூபாயை பிடித்திருக்கிறார்கள். இப்படி நான் பல விஷயங்களை சொல்ல முடியும். ராஜஸ்தானுடைய பாஜக எம்எல்ஏ வந்து இதுல வந்து பகிரங்கமாக இந்த விஷயம் அம்பானிக்கும் அதானிக்கும் தெரியும்னு அவர் சொன்ன வீடியோ பதிவு வந்திருக்கிறது. குஜராத்தில் வந்து மோடி அமைச்சரவையில் அமைச்சராக இருந்த ஒரு முன்னாள் அமைச்சர் வந்து பகிரங்கமாக குற்றம் சாட்டி இருக்கிறார். பாஜகவை சேர்ந்த அத்தனை தலைவர்களும் கூட்டுறவங்களுடைய தலைவர்களாக இருந்து ஒரே இரவிலே பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை மாற்றி விட்டார்கள் என்று சொன்ன பிறகுதான் கூட்டுறவு வங்கிகளுக்கு வந்து அது கொடுக்க கூடாதுன்னு சொன்னது. இது மாதிரி நான் நீண்ட நெடிய நான் சொல்ல முடியும். ஆகவே நீங்கள் அந்த கருத்துல வந்து நீங்க குறுக்கிட கூடாது. ஆகவே நான் எதற்காக ஒரு லூட் என்று சொன்னார், பிளண்டர் என்று எப்படி சொன்னேன்னு கேட்டீங்கன்னா, நீங்க இன்னைக்கு வந்து அருண் ஜேட்லி சொல்றார். என்ன சொல்றாரு? வங்கிகளுடைய நிதி நிலைமை வந்து ரொம்ப லேசாயிடும், நான் பெர்ஃபார்மிங் அசெட்னால வங்கிகள்ல வந்து கடன் கொடுப்பதற்கு பணம் இல்லை, ஆகவே இந்த பணம் உள்ளே வந்தால் இனிமேல் நாங்கள் கடன் கொடுப்போம் அப்படின்னு சொல்றார். நான் இதுவரைக்கும் யாருக்கு கடன் கொடுத்து கடன் வரல? குஜராத்தை சார்ந்த மத்திய அரசுக்கு நெருக்கமான 9 முதலாளிகளுக்கு 9 லட்சம் ரூபாய்க்கு 9 லட்சம் கோடியை கொடுத்து அது வரா கடனாக எழுதி அதை வந்து இன்னைக்கு வந்து நேற்றையிலிருந்து மல்லையாவினுடைய கடன்ல இருந்து அவ்வளோத்தையும் ரைட் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ அதே கார்பரேட்ஸுக்கு கடன் கொடுக்கிறதுக்கு ஏழை மக்களுடைய 5 லட்சம் கோடியை எடுத்து வங்கிக்குள்ளே கொண்டு போகிறார். இதைத்தான் சொன்னாரு அவர் வந்து இட் இஸ் an organized plunder, லீகல் லூட் என்று அவர் சொன்னார். ஆகவே இதுதான் டோட்டல் மிஸ்மேனேஜ்மெண்ட் ஃபெயிலியர், ஆர்கனைஸ்டு. ஓகே ஓகே, நம்ம தொடர்ந்து பேசுவோம். திரு ஸ்ரீராம், நம்ம கருப்பு பண ஒழிப்பு இந்த மாதிரி ப்ராடர் பெர்ஸ்பெக்டிவ்ல நிறைய விஷயங்கள் இந்த மேடையிலேயே பேசியிருக்கோம். அதனால நான் கன்ஃபைன் பண்ணி பேச நினைக்கிறேன். நான் கன்ஃபைன் பண்ண நினைச்ச பாயிண்ட்டுக்குள்ள திரு பீட்டர் வந்திருக்கிறாரு. சமீபத்தில் வந்த ஊடகங்கள் பத்திரிகையில் வந்த செய்திகளும் இந்த வாராக்கடன் அதை கொடுப்பதற்கான சூழல், வங்கிகளின் இருப்பு, இது விஷயங்கள் பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள்.
நம்ம ஏற்கனவே இதே அரங்கத்தில் பேசும்போது என்பிஏக்கு இதுக்கும் தொடர்பு இல்லை அப்படின்ற ஒரு விவாதம் போச்சானால் நம்மளால நிறைய பேச முடியல. இன்றைக்கு அந்த விஷயத்தை அருண்ஜேட்லியே சொல்லியிருக்காரு. வங்கியினுடைய அந்த இருப்பு என்பது சற்று தளர்வாக இருக்கிறது, இந்த விஷயம் உள்ள வரும்போது நாங்கள் இன்னும் கூடுதலாக கடன் கொடுக்க முடியும்னு. அப்ப யாருடைய பணத்தை எடுத்து யாருக்கு கடன் அப்படிங்கிற கேள்வி வருவது இயல்பு தானே. இது யாரோட படம்? மக்களோட பணம். இது மக்களோட பணமா இல்லை, அரசாங்கத்துக்கு போய் சேர வேண்டிய இருப்புக்கு கூடிய பணம். அரசு வங்கிகளுக்கு ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஃபண்ட் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்காரு. ஏன்னா இந்த கடன்லாம் இந்த 2.5 வருஷத்தில் கொடுத்த கடனா, ரைட் ஆஃப் பண்ண கடன் எல்லாம் கடந்த 7 வருஷமோ 8 வருஷத்துக்கு முன்னாடியே இருக்குது. இதில் அரசியலிருந்து ஒதுக்கி பார்க்கறது நல்லதுன்னு நினைக்கிறேன். அது இந்த ஃப்ளவரி லாங்குவேஜஸ் பேசுகிறதுக்கு இது என்ன வேணால் சொல்லலாம், அதுக்கு சொற்றொடர்களை உபயோகப்படுத்தலாம், அதெல்லாம் வேறு விஷயம். அந்த சொற்றொடர்கள் இது ஒரு பதிலுக்கு பதில் 5-6 வருஷத்துக்கு முன்னாடி பார்லிமெண்ட்டில் உபயோகப்படுத்தின அந்த சொற்றொடர்களை திருப்பி அவர் கொடுக்குறார், அவ்வளோதான். அதை அப்படியே விட்டுறலாம். பட் சாராம்சத்தை மட்டும் பார்க்கலாம். அவர் சொல்கிற ஒரு கருத்து என்னென்னா, இந்த டிமானிட்டைசேஷனுங்கிறது வரவேற்கப்படக்கூடிய ஒன்று தான், ஆனால் இதை நடைமுறைப்படுத்தியது சரியில்லை. அவர் டிமானிட்டைசேஷன் உபயோகப்படுத்தலை. இந்த மாதிரி ஒரு நடவடிக்கைகள் நான் கருப்பு பணங்களை ஒழிக்கிறதுக்கு உண்டானதுக்கு நாங்கள் சப்போர்ட் தான் பண்ணுறோம். ஆனால் நாங்கள் இந்த இதை இது இன்னும் நல்லா ஆர்கனைஸ்டாக பண்ணியிருக்கலாம். ஆமாம், கண்டிப்பாக ஆர்கனைஸ்டாக பண்ணியிருக்கலாம். பட் ஆர்கனைஸ்டாக பண்ண முடியாத இருக்கிறதுக்கு 2 காரணங்கள் என்னை பொறுத்தவரை. ஒன்று, இது எனார்மிட்டி ஆஃப் தி சிச்சுவேஷன். எனார்மிட்டினா நம்ம 130 கோடி மக்களை நம்ம சர்வீஸ் பண்ண வேண்டிய ஒரு நெசசிட்டி இருக்குது. நாடு ஃபுல்லாக பண்ண வேண்டியது டைவர்ஸ் ஏரியா இருக்குது. ரெண்டாவது, 130 கோடி மக்கள் கூட பண்ணிடலாம். பட் ரெண்டாவது என்னன்னா, இதை பிளான் பண்றதுக்கு உண்டான கால வரையறையோ இல்லை அதற்கு உண்டான இந்த சீக்ரசி மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ல நம்பர் ஆஃப் பீப்புள், இது 4 பேருக்கு தான் தெரியும்னு சொல்றாங்க, இல்ல 3 பேருக்கு தான் தெரியும்னு சொல்றாங்க. அது அப்படியே பெருசா போயிருந்தது. மன்னிக்கணும், நம்ம இந்த சீக்ரசி இந்த விஷயங்களை பத்தி நம்ம நிறைய பேசணும்னா அடுத்த லெவலுக்கு இது இந்த டிபேட் வந்துருச்சோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். காரணம் என்ன, அவர் பயன்படுத்தியிருக்க இந்த சொற்றொடர்கள் இருக்கு இல்லைங்களா, லீகலி பிளண்டர், ஆர்கனைஸ்ட் லூட் அப்படின்னு அவர் சொல்றார். அவர் இந்த இம்ப்ளிமெண்ட் சட்ட, அதாவது அதை அமலாக்கக்கூடிய அந்த நிலையை தாண்டி அடுத்த ஒரு நிலைக்கே அதை விமர்சிக்கிறார். நான் கேட்கிற போர்ஷன் அதுதான். நீங்க சொல்லப்படக்கூடிய காரணங்கள்ல ஒன்று இந்த வாராக்கடனை அவர் சொல்லுகிறார். இல்ல, அது சொல்றது இதற்கான பதில் அது மோர் பொலிட்டிக்கல் தான் நான் நினைக்கிறேன். ஒரு பொலிட்டிக்கல் ரிட்டாரிக். அதை அதோட விட்டுறது நல்லதா. அது அவங்க பாயிண்ட் ஸ்கோர் பொலிட்டிக்கல் ரிட்டாரிக்காக விட்டுருவோம். அதை விட்டுட்டு நீங்க தனியா அதனுடைய இதை பாருங்க. இப்ப மன்மோகன் ஸ்பீச் அப்படி நிறுத்திடலாம். இல்ல, இப்ப 14 லட்சம் கோடி மொத்தம். இல்ல, அருண் ஜேட்லில இருந்தே வர, நம்ம பொலிட்டிக்கலா கூட வேண்டாம். அது அவர் கருணாகராஜன் பதில் சொல்லட்டும், அதை பத்தி கேட்டுக்கலாம். உங்ககிட்ட நான் அருண் ஜேட்லியோட ஸ்டேட்மெண்ட்ல இருந்தே வரேன். இன்னைக்கு பிரஸ் மீட்ல பேங்க்ஸ் ரொம்ப வீக்கா இருக்கு, இந்த வந்திருக்கக்கூடிய 5 லட்சம் கோடி என்பது வரக்கூடிய நாட்களில் கடன் கொடுப்பதற்கு இன்னும் சிச்சுவேஷன் ஈஸ் ஆக்குவதற்கு எங்களுக்கு பயன்படும் அப்படின்னு சொல்றாரு. அதுல கூடுதலா அவர் ஒரு ஆச்சரியமான தகவல் சொல்றாரு. 80 கோடி டெபிட் கிரெடிட் கார்டுகள் இந்தியாவில் புழங்கி கொண்டிருக்கிறது, அதுல 40 கோடி ரொம்ப எஃபெக்டிவா புழங்கி கொண்டிருக்கிறதுன்னு. ஆனா இதுக்கு முன்பு ஆர்பிஐ கொடுத்திருக்க எந்த ஃபிகர்லயும் இவ்வளவு தூரம் ரெப்ரசென்ட் ஆகல. 53% தான் பேங்கிங் செக்டாருக்குள்ளே இருக்கிறாங்க, மீதி இருக்கவங்கள பேங்கிங் செக்டார்ல கொண்டு வரது தான் ஜன்தன் அப்படின்னு சொல்லப்பட்டது. இந்த மாதிரியான ஃபேக்ட்ஸை எப்படி ஒரு சாமானியன் புரிஞ்சுக்கிறது? இல்லை, ஒவ்வொருத்தரும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் ஒரு புழுகை அழுத்து விட்டுட்டு தான் இருக்காங்கிறது உண்மை. பட் நீங்கள் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இந்த பணம் அரசாங்கம் உள்ளுக்குள்ளே வச்சிருக்கிறதா, இல்லை அதை எரிச்சணும்னு நினைக்கிறோமா, இல்லை அந்த அடுத்து கம்ப்ளீட்டாக அதை எக்ஸ்டிங்விஷ் பண்ணணும்னு நினைக்கிறோமா, இல்லை இந்த பணத்தை நம்ம எந்த வகையில் உபயோகப்படுத்தணும்னு நினைக்கிறோமா? இது இனிமேல் வங்கிகள்லாம் யாருக்கும் கடனே கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோமா? அரசாங்கம் அரசு வங்கிகளுக்கும் அதை சார்ந்த துறைகளுக்கும் அரசாங்கம் இனிமே ஃபண்டே பண்ணக்கூடாது. ஏன் பாக்கெட்ல இருக்கிற 500,000 ஒரு பொதுத்துறை வங்கியோட மூலதனமா ஏன் போகணும்? உங்க பாக்கெட்ல யாரு எடுத்தா? என் பாக்கெட்ல தான் நீங்க எடுத்துருக்காங்க. என்னிடம் இருந்த 500,000 தான் இன்றைக்கு மாற்றமாக உள்ளே போயிருக்கு. உங்களுக்கு முறைப்படியா உங்களுக்கு சம்பாதித்த பணம்னு நீங்க மனசுக்குள்ள உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நீங்க கொண்டு போய் பேங்க்ல கட்டியிருப்பீங்க. அதை நீங்க என்னைக்கு வேணா திருப்பி எடுத்துக்க முடியுதானே? இன்னைக்கு ஒரு 50 நாட்கள் பொறுத்துக் கொள்ளுங்க, 31/12 வரைக்கும் பொறுத்துக் கொள்ளுங்கள்னு பிரதம மந்திரி கேட்டார். ஏன்னா இது நடைமுறைப்படுத்துறதுக்கு 500 ரூபா நோட்டு ஃபுல்லா வித்ரா ஆகுது, 1000 ரூபா நோட்டு ஃபுல்லாக வித்ரா ஆகுது, 86% கரன்சி வித்ரா பண்ணுறோம். அந்த அளவுக்கு நாங்கள் 2000 ரூபா நோட்டு அடிக்கலை. 500 ரூபா நோட்டு இப்போ இனிமே தான் அடித்து வெளியே வர வேண்டி இருக்கிறதுனால சப்ளை இருக்காது. வெயிட் பண்ணுங்க. பாக்கி இருக்கிற 14% ரூபா நோட்டுகளை வச்சு உங்களால் இது சமாளிக்க முடியாது. அதனால நீங்கள் வெயிட் பண்ணுங்க, இன்னொரு 40 நாளில் உங்களுக்கு இது நிலைமை சீர்திருந்தி விடும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. வழியா உங்ககிட்ட இருந்து பணத்தெல்லாம் எடுத்து நான் திருப்பி உனக்கு கொடுக்க மாட்டேன்னு யாரும் சொல்லி இதே ஜன்தன் அக்கௌண்ட் எல்லாத்துலேயுமே நீங்கள் கொண்டு 10,000 ரூபா போட்டிருக்கீங்கன்னா
31/12 அப்புறம் நீங்க எடுத்து அப்படி ஒரு போறது ஆர்குமெண்ட் நீங்க முன் வச்சீங்கன்னா அப்ப கவர்மெண்டோட ரியல் பர்பஸ் சர்வ் ஆகாது. நான் என்னுடைய அப்ப நான் அது வெறும் ஒரு காகித மாற்றமா தானே முடியும். இல்ல நீங்க ரெண்டு விஷயம் சொல்றீங்க. 14 லட்சம் கோடி இல்ல நீங்க நினைக்கிற மாதிரி 14 லட்சம் கோடி திரும்பி வராதுங்கிற உண்மையை வைத்துக் கொண்டுதான் இன்றைக்கு 5 லட்சம் கோடி போயிருக்கு. இந்த 5 லட்சம் கோடியும் கருப்பு பணம்னு நம்ம சொல்றோமா? ஒன்று நான் மொத்தமா கேள்வி முடிச்சிடறேன். 5 லட்சம் கோடி கருப்பு பணம் சொல்றோமா? அப்படி சொல்லவில்லை என்றால் இந்த 5 லட்சம் கோடியை வைத்துத்தான் அடுத்த கட்ட வளர்ச்சின்னு பிரதமரும் சொல்றாரு, நிதியமைச்சரும் சொல்றாரு. அப்ப இந்த 5 லட்சம் கோடிக்கு என்ன விளக்கம்? பேங்கிங் சிஸ்டத்துக்குள்ள பணம் வந்து இருந்ததுன்னா, பேங்கிங்குள்ள இருந்ததுன்னா அது உபயோகப்படும் அப்படிங்கிறது அதனுடைய எதிர்பார்ப்பு. இந்த நீங்க போடுற பணம் எல்லாம் திருப்பி எடுத்துக்க கூடாது, நீங்க வீட்டில் கொண்டு போய் இனிமே கேஷே வச்சு கூடாது, நான் சட்டப்படி யாருமே வீட்டில் கேஷ் வச்சு கூடாதுங்கிறது இதுல இருந்து நான் புரிந்து கொள்ளல. எனக்கு தெரிந்த அளவுக்கு அந்த மாதிரி அதுல எனக்கு புரியப்படல. அந்த சந்தேகம் எனக்கு ஏன் வருதுன்னா, இதை சொல்லும் போதெல்லாம் மறுபுறத்தில் கேஷ்லெஸ் எக்கானமி நோக்கி நாடு நகர வேண்டும்னு சொல்றாங்களே, அப்ப இந்த அச்சம் சாமானிய வருது இயல்பு தானே? நகர வேண்டும் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் அன் இன்டென்ஷன். கேஷ்லெஸ் எக்கானமி தான் இருக்க போகுது அப்படின்னு சொன்னா தான் அது வந்து உறுதியிட்டு சொல்ல வேண்டியது. இது பேசிக்கலி நம்ம எந்த காலத்திலையும் இந்தியா இல்லை, உலகத்தில் எந்த நாடாக இருந்தாலுமே கேஷ்லெஸ் அப்படின்னு போகவே முடியாது. கண்டிப்பாக ஒரு லெஸ் கேஷ் எக்கானமியாக இருக்க முடியுமே ஒழிய கேஷ்லெஸ்ஸாக இருக்க முடியாது. ஒன்றே ஒன்று, ஒவ்வொரு தட்டுலையும் இருக்கக்கூடிய மக்களை பொறுத்து, வியாபாரத்தை பொறுத்து தான் நீங்கள் கேஷை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ண முடியுமா முடியாதான்னு சொல்ல முடியுமே ஒழிய கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ரோட்டில் வந்து ஒரு தேங்காய் போட்டு விற்கிறாங்க, இந்த தேங்காய் சிப்பல் போட்டு விற்கிறாங்க, அவங்கள வந்து நீங்கள் எல்லாரும் மொபைலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுன்னு யாரும் கேட்க போகிறதில்ல. பானிபூரி வரைக்கும் பேடிஎம் வந்துருச்சு, அதான் பயமாக இருக்கிறது. பேடிஎம் வந்ததுனால உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்க முடியும்னு நினைக்கல. அவன் பேடிஎம் வச்சிருந்தா நீங்கள் கொடுங்க, பேடிஎம் இல்லைன்னா உங்களுக்கு 100 ரூபா நோட்டு இருக்க போகுது, 500 ரூபா நோட்டு இருக்க போகுது, 100 ரூபா நோட்டு இருக்கு, 50 ரூபா நோட்டு இருக்கு. உங்களுடைய கையிலிருந்து அந்த 100 ரூபா நோட்டில் யாரும் பறிக்கவே இல்லை. உங்களை யாரும் உங்க கேஷே வச்சு கூடாதுன்னு யாரும் சொல்லல. அடிஷனல் ஃபியூச்சராக கேஷ்லெஸ் எக்கானமி நோக்கி நகருங்க. உங்களுக்கு அதுக்கு காரணம் 2 காரணம் நான் எதிர்பார்க்கிறது. ஒண்ணு வந்து சுலபமா பண்றதுங்கிறது மட்டும் இல்ல, ரெண்டாவது மேஜர் பார்ட் என்னன்னா, நீங்க ஜிஎஸ்டி வரப்போகுது. நீங்க ஜிஎஸ்டி நோக்கி நீங்க போறப்போ கவர்மெண்ட் வந்து மோர் ஃபார்மல் எக்கானமிக்குள்ள வரணும். ஃபார்மல் எக்கானமி நான் என்ன சொல்றேன்னா, கணக்கு காட்டி வர வேண்டியது இருக்கு அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க. நம்மளுடைய நாட்டில் வந்து ஒரு இந்த அளவுக்கு ஒரு இறுக்கத்தோட எல்லாரும் இதை பத்தி பேசுறதுக்கு காரணமே, நம்ம எல்லாருக்கும் ஒரு பயம். எங்கேயாவது பேங்குக்கு போச்சுன்னா நமக்கு தெரியாம நம்மளுடைய டர்ன் ஓவரை கவர்மெண்ட் பார்த்து நம்ம பேர்ல வரி விதிச்சிருக்கோங்கிற ஒரு பயம் தான். மறுபடியும் நம்ம என்ன பேசுறோம்னா, எல்லா விவாதங்களையும் தொழில் செய்பவர்களை மட்டுமே பேசிக் கொண்டிருக்கிறோம். தொழில் செய்பவர்களிடமிருந்து பணம் பெறக்கூடிய செக்டார் இருக்குல்ல, அதுதான் இங்க 80% மேல இருக்கு. இன்னைக்கு மீண்டும் மன்மோகன் சிங் தான் நான் குறிப்பிட வேண்டியது இருக்கு. 90% இன்ஃபார்மல் செக்டார் இருக்கிற நாட்டில் இது வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்றாரு. மறுபடியும் இது பேசும்போது தொழில் செய்யறவங்களை மட்டும் நான் ஒண்ணு கேட்கிறேன், இது வந்து ஈஸி டு ஃபாலோங்கிற ஒரே ரீசன் தான். அட்டாக் இஸ் நாட் ஆன் தி பர்சன் ரிசீவிங். கையில பணம் வாங்கிக்கிற ஒரு ஆளுக்காக இந்த அட்டாக்கே அல்ல. எவன் பே பண்றானோ அவனுக்காகத்தான் இந்த சட்டங்கள்லாம் வரது. வாங்கினவங்க தானே நீங்க மாத்துறதுக்காக வங்கியில நிக்கிறாங்க. ஆமாங்க, ஏன்னா அவங்க தான் அல்டிமேட் கன்சியூமர். அதனால அப்படித்தான் போகும். நீங்க கொடுக்க வேண்டிய அந்த தொழில்களை வந்து வழிப்படுத்தி அந்த தொழில்களை கணக்குக்குள்ள கொண்டு வரணுங்கிறதா எனக்கு பெரிய டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கு அருண்ஜேட்லி பேசினதுல. அது நீங்க அடுத்த கட்டத்துல பேசலாம். பட் பேசிக் திங் இஸ், இது வந்து இந்த எக்கானமி இப்படி மூவ் பண்ணினா தான் உங்களுக்கு அடுத்த லெவல் சுழற்சி. ஏன்னா எல்லாரும் பேசுறது படிக்கவே இல்லை, யாருக்குமே தெரியாது, அந்த மாதிரி அதெல்லாம் இல்லவே இல்லை. அது மேலோட்டமான பார்வைக்குள்ள நானும் போக விரும்பல. இது வந்து இட் இஸ் a movement towards a less cash economy and a more formal economy. திரு கருணாகராஜன் அவர் சொன்ன மாதிரி பணமற்ற இல்ல இன்னும் சொல்ல போனா காசால சமூகம்னு அதை முறைப்படுத்துறாங்க தமிழ் அகராதிகளை, கேஷ்லெஸ் சொசைட்டியை. அதற்கான வாய்ப்புகள் எங்கேயுமே இல்லை. இதுக்கு முன்பு இன்றைய ஃப்ரண்ட்லைன் இதில் கூட நைஜீரியாவுடைய அனுபவத்தை எழுதியிருக்கா, இந்த அளவுக்கு தோல்வி அடைந்திருக்குன்னு. நைஜீரியா மாதிரி ஒரு நாட்டிலேயே தோல்வி அப்படிங்கும்போது இந்தியா போன்ற ஒரு தேசத்தில் இது வெற்றின்னு எந்த அடிப்படையில் மத்திய அரசு ஒவ்வொரு கட்டத்தையும் நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது? நிச்சயமா வெற்றி பெறும், நிச்சயம் வெற்றி பெறும். இன்றைக்கு பெல்ஜியத்தில் 96% கேஷ்லெஸ் இருக்கு, அமெரிக்காவில் 83% இருக்கு, லண்டன்ல 80% இருக்கு. இங்க பேசி எல்லாருக்குமே தெரியும். உலகத்துல வந்து இன்றைக்கு வந்து 80 கோடி அட்டை, நீங்க இப்பதான் சொன்னீங்க, 80 கோடி அட்டை இருக்கிறதுல எந்தவித ஆச்சரியமான இல்லை. ஒவ்வொருத்தரும் 4 டெபிட் கார்டு 5 டெபிட் கார்டு பர்ஸ்ல வச்சுட்டு இருக்காங்க. ஒவ்வொரு கார்டையும் மாத்தி சினிமா டிக்கெட் எடுக்கிறான், ரைட் டிக்கெட் எடுக்கிறான், பஸ் டிக்கெட் எடுக்கிறான். நிச்சயமா அட்டை பயன்பாடு 40 கோடி பேருங்கிறது இப்ப இருக்கு. எல்லாருக்குமே டவுட் இருக்கு, கிளாரிபிகேஷன் கொடுத்துறேன். ஆர்பிஐ டேட்டா 53% ஆஃப் தி ஓவரால் யூசர்ஸ்ல 53% தான் வங்கி சிஸ்டத்துக்குள்ள இருக்காங்க சொல்லுது. நீங்க சொல்ற பாயிண்ட் தான் நான் வரேன். ஒருவர் 4 அட்டை வைத்திருக்கக்கூடிய ஒருவரின் பொருளாதாரமும்
வங்கி கணக்கே இல்லாத மற்றொரு பொருளாதாரத்தையும் சமன்படுத்தி பார்க்கலாம். நீங்க வந்து 80 crores அட்டை இருக்கா இல்லையா அந்த கேள்விக்கு தான் மறுபடியும் நீங்க ஏழை அப்பாவி மக்களை மட்டும் பேசி 80 கோடி அட்டையை ஒட்டுமொத்த தேசத்தின் பிரதிபலிப்பாக நிதியமைச்சர் சொல்றதுனால இதை நான் கேட்கிறேன். 80 கோடி அட்டையை இந்தியர்கள் எல்லாரும் பயன்படுத்துறாங்க. இப்ப பண பரிவர்த்தனை, ரொக்க பண பரிவர்த்தனை மாறி இருக்கிறது. ரொக்க பரிவர்த்தனை மாற வேண்டும். நீங்க பேடிஎம் மட்டும் ஏற்கனவே NCPL ஒன்னு இருக்கு. நம்ம கவர்மெண்டே BSNL வோடாஃபோன் மாதிரி கவர்மெண்டே ஒரு ரூபேன்னு ஒரு அட்டை வந்திருக்கு. அதுவும் இனிமேல் புழக்கத்துக்கு வரும். இன்னைக்கு பத்திரிகையெல்லாம் நீங்க விளம்பரத்தில் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு என்ன பண்றோம், ஒரு வரிசையில் என்ன ATMல 20,000 ரூபாய் எடுக்கிறோம். அந்த 20,000 ரூபாயில 2,000 ரூபாய் சூப்பர் மார்க்கெட்ல செலவு பண்றோம். 1000 ரூபாய் போய் ஒரு சினிமா தியேட்டர்ல போய் செலவு பண்றோம். ட்ரெயின் டிக்கெட் 2,000 ரூபாய்க்கு எடுக்கிறோம். ஃபிளைட் டிக்கெட் ATMல காசு எடுத்து காசை எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இருக்கோம். நீ அப்படி செய்ய வேண்டாம். அந்த கார்டை எல்லா இடத்துக்கும் கொடு. இதுதான் பண பரிவர்த்தனை குறையுது. இதுல வந்து ஒரு தொழிலாளி 400 ரூபாய் 500 ரூபாய் சம்பளம் வாங்குறவங்களை போய் நீ வந்து அட்டையை வச்சுட்டு ஊர் போ அப்படின்னு சொல்றதெல்லாம் கிடையாது. வாய்ப்புள்ளவர்கள் பண பரிவர்த்தனையை குறைத்தால்தான். இன்னைக்கு பணம் எல்லாம் உள்ள வந்துருச்சு. 5 லட்சம் கோடி கருப்பு பணம் நம்ம சொல்லல. அப்படி 6 லட்சம் கோடி வந்துருச்சு. 6 லட்சம் கோடி கருப்பு பணம் சொல்லல. இந்த பணத்தை சாதாரண ஒரே உதாரணம் சூப்பர் மார்க்கெட், ட்ரெயின்ல டிராவல், ஃபிளைட்ல டிராவல் நீங்க சொல்றது எல்லாமே ஒரு தட்டுக்கு. நான் கேக்குற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. இட்லி கடைக்கு போய் கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் 5 ரூபாய்க்கு அம்மா உணவு சரியா இருக்கும் சார். இன்று நள்ளிரவோடு ஓவர் த கவுண்டர் வங்கிகள்ல கொடுத்து பணம் மாற்றக்கூடிய வாய்ப்பு நிறுத்தப்படுகிறது. நாளை முதல் வங்கி கணக்கு இருந்தால் மட்டும்தான் என் கையில் இருக்கிற பழைய ரூபா நோட்டா மாற்ற முடியும். அப்ப தானாகவே நான் வங்கி கணக்கை தொடங்கியாக வேண்டும். அந்த சிஸ்டத்துக்குள்ள நான் வந்தாக வேண்டும் என்ற கட்டாயம் எனக்கு இருக்கு. அந்த கட்டாயம் சரியா தப்பாங்க நான் போகல. அப்படி இருக்கும்போது இது அனைவரையும் சிஸ்டத்துக்குள்ள கொண்டு வரும்போது அனைவரும் இந்த கார்டு அவசியங்கிற புரிதல் தானே மக்களுக்கு. கார்டு அவசியம். அதுக்காக தான் 21 கோடி வங்கி கணக்கு, ஜன்தன் கணக்கு ஆரம்பிக்க வைக்கப்பட்டது. அவங்க ஆரம்பிச்ச எல்லா ஏழை மக்களுக்கும் 1 பைசா வாங்காம ஜீரோ பேலன்ஸ்ல ஒரு வங்கி கணக்கை பிரைம் மினிஸ்டர் தொடங்கி வைக்கிறார். இதே சுதந்திர கால இந்தியாவில் காங்கிரஸ் ஆட்சி கடந்த ஆட்சி வரைக்கும் 4 கோடி வங்கி கணக்கு தான் இருக்கு. இன்னைக்கு புதிதாக இத்தனை கோடி, இன்னைக்கு 100 கோடி மக்கள் ஆவரேஜா 4 பேருக்கு ஒரு 5 பேருக்கு ஒரு அக்கௌண்ட்னா கூட எல்லா குடும்பத்துக்கும் ஏறத்தாழ தொடங்கியிருக்கோம். இன்றைக்கு கேஸ் மானியத்திலிருந்து தினசரி 100 நாள் சம்பளம் வரைக்கும் நேரடியா அந்த கணக்குல போது. எல்லா பெண்களும் அட்டை வச்சிருக்காங்க. நீங்க வந்து எல்லா கிராமத்திலையும் என்ன ஒண்ணுமே இல்லாம இருக்காங்க, நாகரிகமே இல்லாம இருக்காங்க நினைச்சாங்க. எல்லாம் மேலோட்டம் கொண்டு வர்றோம். எல்லா நவீனங்களையும் அவங்க பயன்படுத்தணும். இந்த திட்டம் எல்லாமே அந்த ஏழை மக்களுக்கு தான், அந்த நடுத்தர மக்களுக்கு தான். இவங்க செக் வைக்கிறது எல்லாமே இந்த பணக்காரர்களுக்கு தான். அண்ணன் சொன்னாரு பிஜேபியில அவங்க அங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, மத்திய பிரதேச MP எதிர்ப்பு எல்லாமே எதிர்ப்பு தெரிவிக்கலாம். ஆனா கடந்த 2 நாளைக்கு முடிந்த தேர்தலில் அஸ்ஸாம்லயும் MP-லையும் பிஜேபி தான் ஜெயிச்சிருக்கு. இந்த திட்டத்துக்கு மக்கள் ஆதரவு கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் தமிழ்நாட்டுல 3வது இடம் இருக்கு. திரிபுரால ஏற்கனவே கம்யூனிஸ்ட் கட்சி ஜெயிச்சது, காங்கிரஸ் எதுலயுமே ஜெயிக்கலையே. அதே சொல்லுங்க. அதே சொல்லுங்க. நான் ஜெயிச்ச மாநிலம் நான் சொல்றேன். இங்க 3வது இடம் நாங்க வந்திருக்கோம். அடுத்த முதலமைச்சர் சொன்ன அண்ணன் விஜயகாந்தும் காணாம போயிட்டாரு. அடுத்த முதலமைச்சர் சொன்ன அன்புமணி அண்ணன் காணாம போயிட்டாரு. நாங்க 3rd பிளேஸ்க்கு வந்திருக்கோம். அடுத்து 2nd பிளேஸ், 1st பிளேஸ்க்கு நிச்சயமா வருவோம். இந்த திட்டங்கள் அதுக்காக சொல்லி முடிச்சுக்கிறேன். மல்லையா அண்ணன் பேசுறாரு. பீட்டர் போல்சன் எல்லா விஷயம் தெரிஞ்சவங்க, மூத்த தலைவர். மல்லையாவுக்கு கடன் கொடுத்ததே காங்கிரஸ் கவர்மெண்ட். மறுபடியும் தள்ளுபடி பண்ணா ஒரு வங்கியில கொடுக்கப்பட்ட கடன் தொகைக்கு, அந்த கடன் தொகைக்கு நேரடியாக என்றைக்கு வட்டி வருமானம் வந்து கொண்டிருக்கிறதோ அப்பதான் அது ரெகுலர் லோன். அது நிறுத்தப்பட்டு முதல்ல இர்ரெகுலர், அப்புறம் நான் பெர்ஃபார்மிங் அசெட் என்று சொல்லக்கூடிய NPA என்று மாறுகிற பொழுது அந்த தொகைக்கு எந்த வட்டி வருவாயும் கிடையாது. அந்த வட்டி வருவாய்க்கு கொடுக்கப்பட்ட கடன் மக்களுடைய டெபாசிட் பணம். அப்ப டெபாசிட்டுக்கு பேங்க் வட்டி கொடுக்கணும். அப்ப இதை தூக்கி இது வந்து வரா கடன். இந்த கடனுக்கு சொத்துக்களை அபகரித்திருக்கிறார்கள். வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சொத்தை வித்து இந்த பணத்தை வசூல் செய்வார் ஒழிய ரைட் ஆஃப் என்பது மொத்த கடனையும் தள்ளுபடி இல்லை என்பது ஏன் எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு திருப்பி பேசிட்டு இருக்காங்க. பிஜேபி காங்கிரஸ் போகல. கடந்த 20 ஆண்டுகள் புள்ளிவரம் இருக்கு. ரைட் ஆஃப் பண்ணதுல எத்தனை சதவீதம் சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அது மீண்டும் முதலீடாக வந்திருக்கின்ற புள்ளிவிவரங்களை உங்களால சொல்ல முடியும்? புள்ளிவிவரங்கள் நீங்களே சொல்லலாம். இன்னொன்னு சொல்லி புள்ளிவிவரங்கள் இல்ல. இன்னைக்கு புள்ளிவிவரங்கள் இருக்கு இல்லங்க. புள்ளிவிவரங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல நீங்க ரைட் ஆஃப் சொன்னீங்க. இன்னைக்கு ரைட் ஆஃப்லாம் என்னன்றத சொல்லணும்ல. நீங்க ரைட் ஆஃப் சொன்ன விளக்கம் சரியா? அதுதான் ரைட் ஆஃப் பண்ணப்பட்ட எத்தனை சொத்துக்கள் அது இன்னொரு டிபேட் ஒரு நாள் வச்சீங்கன்னா அது மாற்றப்படவே இல்லைங்கறதா. நிச்சயம் வைக்கலாம். மாற்றப்படலன்னு சொல்லாதீங்க. எத்தனை சொத்துக்கள் ஏலம் போயிருக்கு. இன்னைக்கு விஜயமலையோட 8000 கோடி சொத்து
சொத்துக்கள் பேங்க்ல இருக்கு, வங்கி கைப்பற்றி இருக்கிறது, முடக்கி அதான் நான் இருக்கிறது, சொல்றேன் பிடிவாரண்ட் போடப்பட்டிருக்கிறது. இல்ல கைப்பற்றலங்கற நான் சொல்லவே இல்ல. இல்ல அத அப்ப ரைட் ஆஃப் சொல்லக்கூடாது. நேயர்களுக்கு நீங்க சொன்ன விளக்கம் சரி, ஆனா அப்படி ரைட் ஆஃப் பண்ணப்பட்ட சொத்துக்கள் மூலதனமாக மாற்றல விவரத்தையும் சேர்த்து சொல்றேன். அத நீங்க ஒண்ணு சொல்ல முடியாது, எத்தனையோ மாறி இருக்கிறது வந்திருக்கிறது. நீங்க ஒட்டுமொத்தமா 100% வரலன்னு சொல்லக்கூடாது. எந்த புள்ளிவிவரத்தை நீங்க வச்சிருக்கீங்க? நான் சொல்றேன், திருமுருகன் காந்தி கீழிருந்து தொடங்குவதா மேலிருந்து தொடங்குவதா இல்லது நடுத்தரத்தின் பாதிப்பா அப்படின்னு தான் விவாதங்கள் போய்கொண்டே இருக்கின்றன. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? அடிப்படையில் வந்து இது வெறும் கருப்பு பணம் ஒழிப்பு என்பதெல்லாம் உண்மை இல்லை, அதான் தெரிஞ்சிருக்கு. இப்போ ரெண்டாவது வந்து இதுல அடிப்படையான விஷயம் என்னன்னா, இது வரைக்கும் இருக்கக்கூடிய பொருளாதார முறையை வந்து முழுவதுமா மாத்தி அமைக்கிறாங்க. இப்ப இந்த பணத்தை தடைன்னு வந்ததுனால யாருக்கு பிசினஸ் பாதிச்சிருக்கு, யாருக்கு வணிகம் பாதிச்சிருக்கு, அன்றாட வாழ்க்கை பாதிச்சிருக்குன்னா ஏழை எளிய மக்கள், விவசாயிகள், நெசவாளிகள், இந்த மாதிரி ஆட்களுக்கு பாதிச்சிருக்கு. ஆனா பெரிய பெரிய கம்பெனிகளுக்கு இதெல்லாம் பாதிப்பே இல்லை. அவங்க ஏற்கனவே வேற ஒரு வடிவத்தில் இருக்கிறாங்க. அவர்களோட வடிவத்தை எங்க மேல திணிக்கக்கூடிய இடம் தான் அதுல வந்து நின்று இருக்கு. அப்ப இதுல பாதிக்கப்படக்கூடியது வந்து எங்களுடைய சமூகமாக தான் இருக்கக்கூடிய அந்த சமூகம் அல்ல. இதான் அதனோட அடிப்படையான விஷயம் இருக்கு. அப்ப அதை வந்து எங்க மேல திணிக்கக்கூடியதை வந்து நாங்க ஏன் ஏத்துக்கணுங்கிறத நாங்க திரும்ப கேட்கணும். நீ கருப்பு பணமே அந்த வர்க்கத்துல தான் இருக்கு, எங்க வர்க்கத்துல இல்ல. இப்ப எந்த வர்க்கம் கருப்பு பணம் வச்சிருக்குதோ அந்த வர்க்கம் எந்த மாதிரி பிசினஸ் பண்ணுதோ அதை வந்து நீங்க எங்களுக்கு நடைமுறைப்படுத்தக்கூடிய வச்சிருக்கீங்க. இது கருப்பு பணம் வச்சிருக்கிறவங்க எல்லாம் அல்லது அது கருப்பு பணத்தை கொண்டு வந்தவங்களோ அல்லது முறையற்ற முறையில் பணத்தை சம்பாதித்தவர்களோ வரி கட்டாமல் சம்பாதித்தவர்களோ வங்கியை பயன்படுத்தி இருக்கிறார்கள். 1.25 லட்சம் கோடி வந்து கடன் தள்ளுபடியில செஞ்ச விஷயங்களா நான் தெரிஞ்ச விஷயமா தான் இருக்கு. பழைய விவரத்துக்குள்ள போக விரும்பல. பெரிய பெரிய ஒரு 7 லட்சம் கோடியை வந்து ஒரு பெரிய நிறுவனங்கள் தான், ஒரு 10 நிறுவனங்களுக்குள்ள தான் அத்தனையுமே வந்து கொடுக்கப்பட்டிருக்கு, அது வராமல் போயிருக்குது. இது அத்தனையுமே வங்கியின் மூலமாக நடந்ததுதான். வங்கிங்கிறதே ஒரு நேர்மையானதா நடக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு நம்புறதுதான் தப்பு. அப்படி அல்ல. வங்கி என்பதும் சூதாட்டம் நடத்தப்படக்கூடிய மிகப்பெரிய அளவுக்கு பணம் வந்து வெளியில் போகக்கூடிய இடமாக இருக்கிறதான் உண்மை. நம்ம அதில் முதல்ல புரிஞ்சுக்கணும். வங்கினால நேர்மையா இருக்கும் நடக்கும் அப்படின்னு ஒரு பிம்பத்தை கட்டி வச்சுட்டு பேசிட்டு இருக்காங்க. நான் என் பணத்தை வந்து என்னோட பாக்கெட்ல இருக்க நான் நேர்மையா பாதுகாக்க முடியும், ஆனால் வங்கியில போட்டா வங்கி ஒழுங்கா பாதுகாக்காது. இன்னைக்கு அருண் ஜேட்லி பேசுனதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. இதை வந்து நான் ஏதோ தொடர்புபடுத்தணும்னு நினைக்கிறேன்னா, ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி வெள்ளக்காரன் வந்த பொழுது நடந்தது. இத்தனை ஆயிரம் வருடமாக நம்ம உற்பத்தி பண்ண கிராம பொருளாதாரம் எல்லாமே வந்து அரசோடையோ ராஜாவோடய தொடர்பு பண்ணவே கிடையாது. வெள்ளக்காரன் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஜமீன்தாரை கொண்டு வந்து உட்கார வச்சுக்கிட்டு அது மூலம் வரி வசூல் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த வரி வசூல் வந்து ஒண்ணு நிலத்துக்கு நடந்தது, விளைபொருளுக்கு நடந்தது. விற்கிறதுக்கு அதிகமான வரி போட்டாங்க. இங்கிலாந்துல இருந்து வெள்ளக்காரன் கொண்டு வந்து இறக்குறதுக்கு வந்து வரியை குறைச்சாங்க. அப்ப இது என்னாச்சுன்னா, இவனுடைய வணிகம் அதிகமாச்சு, இங்க இருக்க மக்கள் வணிகம் இல்லாம போனாங்க, விவசாயம் இல்லாம போனாங்க, பஞ்சத்துல போய் இருந்து பல லட்சம் பேர் இறந்து போனாங்க. இதான் நடந்திருக்கு. இப்ப என்ன நடந்திருக்குன்னா, மறுபடியும் அதே முறையை தான் இப்ப கொண்டு வந்து நிறுத்தி இருக்காங்க. இப்ப நாங்க எல்லாத்தையுமே வந்து பேங்கை நோக்கி நகரணும். பேங்க் என்ன பண்ணும், எங்களுடைய பணத்தை எல்லாம் எடுத்து அதை வந்து பெரிய கம்பெனிகளுக்கு கடன் கொடுக்கும். அந்த கம்பெனிகள் பணத்தை திரும்பி தர வேண்டியது இல்லை. அந்த கடன் சுமையை நாங்க சுமக்க வேண்டும். ஆனால் நாங்க வரி கொடுத்துட்டு தான் இருக்கணும். வரி கொடுக்கறது நிறுத்தாது. நான் எங்க பணத்தை எல்லாம் நாங்க பேங்க் வழியா தான் போட போறோம். நீங்க பேங்க்ல எங்களுக்கு வரி எடுக்க போறீங்க, அதான் இப்ப நடக்குது. அது வெளிப்படையா சொல்லிட்டாங்க. அப்ப அந்த வரியெல்லாம் நீங்க எடுத்துக்குவீங்க. குடுகுடி கடன்களை பெரிய கார்பரேட்டுகள் இதுவரைக்கும் தண்டிக்கப்பட்டதோ அது மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டதோ இல்லை. அந்த பணம் எல்லாம் யாரோட, பொதுமக்களுடைய பணமாக இருக்கிறது. ஆக மறுபடியும் வந்து ஒரு செயற்கையான ஒரு பஞ்சத்தையும் எங்கள் மீது தாக்கத்தையும் கொண்டு வர்றீங்க. அப்ப இது வந்து நிர்வாக கேடு அல்ல, இது கொள்கை கேடு. பிரச்சனை வந்து நிர்வாக கேடு அல்ல. இது வந்து ஒரு விஷயத்தை வந்து மேனேஜ்மெண்ட் கிரைசிஸ் அல்ல. இட் இஸ் நாட் a management crisis, it's a well planned loot onto the pro corporate system. இதை நாங்க சொல்ல விரும்புறோம். என்னன்னா வந்து நிர்வாகத்தை சிக்கல் மட்டும் சொல்லுவதற்காக சுருக்கிக்கிறாங்க. எங்களுடைய பொருளாதார முறை இவ்வளவு நாள் காசு கொடுத்து நாங்க பண்ணக்கூடிய வணிகத்தை எல்லாம் முழுக்க முடக்கி இருக்கிறாங்க. நிர்வாக சிக்கலை தாண்டி அடுத்த கட்டத்துக்கு போகுதுன்றீங்களா? அப்படி ஒரு கொள்கை தவறு நிர்வாக சிக்கல் அல்ல. இந்த விஷயத்துக்கு என்னைக்கு கொண்டு வந்தாலும் இதான் சிக்கல் இல்ல. ஏன்னா அப்படி ஒரு கொள்கை தவறை ஒரு பெரும்பான்மை பெற்றிருக்கக்கூடிய அரசு, ஒரு பொலிட்டிக்கல் ஃபியூச்சரை மனசுல வைக்கக்கூடிய அரசு செயல்படுத்தக்கூடிய துணிவு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? பண்ணதானே செய்யறாங்க. இந்த அரசுகள் வந்து எதை பத்தி கவலைப்படுது? இவ்வளவு ஊழல் நடந்திருக்குது, எல்லா கட்சியும் ஊழல் நடந்திருக்கு. காங்கிரஸ் சொல்லியிருக்காங்க, இப்படி பேசக்கூடிய காங்கிரஸ் ஊழல் பண்ணிருக்காங்க. இவங்களோடலையும் பல்வேறு தவறுகள் தொடர்ச்சி நடந்து வரதை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அவங்க அதை பத்தி கவலைப்படவே இல்லையே. இதை பத்தி என்னைக்கு கவலைப்பட்டிருக்காங்க அவங்க? இது விவாதம். நீங்க பேசக்கூடிய விஷயங்களை வந்து பாராளுமன்றத்தில் பேசக்கூடிய விஷயங்களே மொத்தமா தனியார் மயப்படுத்திருக்கீங்க. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க எல்லா மக்களையும் பேங்குக்குள்ள கொண்டு வரதுடைய காரணம் வந்து என்னன்னா, எல்லாத்துக்கும் வரி வசூல் பண்ணணும். வரி வசூல் பண்றது என்ன பொதுவாக என்ன சொல்றாங்க, நல்லதானே சார், வரி வசூல் பண்ணாதானே சார் அரசாங்கத்துக்கு பணம்ன்றாங்க. சரி சார், அரசாங்கம் என்ன சார் பண்ணணும்? அந்த வரியெல்லாம் வாங்கிக்கிட்டு எங்களுக்கு ஸ்கூல் கட்டணும், எங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் கட்டணும், எங்களுக்கு வேணுங்கிற அடிப்படை வசதிகளை பண்ணி கொடுக்கணும்ல சார். ஆனா அதுல என்ன பண்ணிட்டீங்க சார், நீங்க தனியார் கொடுத்துட்டீங்க சார். இன்னைக்கு ஸ்கூல் எல்லாம் தனியா இருக்கு சார், காலேஜ் எல்லாம் தனியா இருக்கு சார், எல்லாமே தனியா இருக்கு சார். எங்களுக்கு எல்லாத்தையுமே நீங்க வந்து நாளைக்கு ட்ரெயினை தனியார் மயப்படுத்துறீங்க, மின்சாரத்தை தனியார் மயப்படுத்துறீங்க, உற்பத்தியை தனியார் மயப்படுத்துறீங்க, போக்குவரத்தை தனியார் மயப்படுத்துறீங்க, எல்லாம் தனியார் மயப்படுத்துறீங்க சார். அப்ப இந்த பணம் எதுக்கு சார்? இந்த பணம் இப்ப நாங்க வந்து பணத்தை வந்து கொடுத்து தான் எங்களுக்கு வேணுங்கிற அடிப்படை வாங்கிக்க வேண்டியிருக்கு. நான் கேட்கிறோம்,
எங்களுக்கு கல்வியை நாங்க பணம் கொடுத்து வாங்கணும், எங்க மெடிக்கல் செலவு, எங்களுடைய உடல் நலத்துக்கு பிரச்சனைனா டாக்டர் பணம் கொடுத்து வாங்கணும், நாங்க பஸ்ல போறதுக்கு தனியார் கம்பெனிக்கு கொடுக்கணும், அதை மானியம் நிறுத்திடுவீங்க, ரேஷன் கடையில கொடுத்து வாங்குறதுக்கு பதிலா ரேஷன் கடை மூட போறீங்க, அப்ப நாங்க வெளியே கொடுத்தா வாங்கணும், அப்ப எல்லாத்தையும் நாங்க பணம் கொடுத்து வாங்குறது நாங்க தான் பண்ணிட்டு இருக்கோம், நாங்க கன்சியூமர் மார்க்கெட்டா தானே இருக்கிறோம். அப்ப நீங்க கன்சியூமர் மார்க்கெட் சொல்லி சந்தை பொருளாதாரத்தை கொண்டு வந்துட்டு எங்கிட்ட வரி வாங்கி நீங்க என்ன பண்ண போறீங்க? நீங்க ராணுவத்துக்கு கொண்டு வர போறீங்க 60,000 கோடியை பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு இது என்னது ஃளைட்டர் விமானத்தை உருவாக்குறது கொடுத்துருக்கீங்க. நீங்க மேக் இன் இந்தியான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இங்க கொண்டு வர்றீங்க, ஆனா டெக்னாலஜி அங்க தான் கொண்டு வர்றீங்க, மூலதனம் அங்க தான் போகுது, உங்க லாபம் அங்க தான் போகுது. அப்ப நான் கேட்கறது வந்து நீங்க முழுவதுமாக கார்ப்பரேட் சார்ந்த ஒரு பொருளாதாரத்தை நீங்க இதுல இருந்து விடுபட்டு நிக்கக்கூடிய இது வந்து பெரிய கிரைசிஸ், இது மிகப்பெரிய பிரச்சனை. நாங்க அந்த பிரச்சனையின் இடத்துல வாழ்வா சாவாங்கிற இடத்துல இருந்து பேசிட்டு இருக்கோம். நாங்க எந்த கட்சி சரி தப்புங்கிறதுக்கு நாங்க வரல. இன்னைக்கு எங்க வணிகம் நின்று போயிருக்கு, அது பிரச்சனை பேசிதான் ஆகணும். ஆனால் எந்த கார்பரேட்டுக்கும் எந்த பெரிய நிறுவனங்களுக்கும் எந்த 5 ஸ்டார் ஹோட்டலுக்குமே பிரச்சனை அவங்களுக்கு எந்த விதத்துல பாதிப்பு வரவே இல்லை. அதான் நாங்க பேசுறோம். நாங்க எதுக்கு சார் பேடிஎம் கொடுக்கணும்? பேடிஎம் எதுக்கு போடணும்? நாளைக்கு சர்வீஸ் சார்ஜ் இருக்கா இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். டெபிட் கார்டு சர்வீஸ் சார்ஜ் இருக்கு இல்லையா? 31 டிசம்பர் வரைக்கும் தான் சர்வீஸ் சார்ஜ் கிடையாது. அதுக்கப்புறம் சர்வீஸ் சார்ஜ் இருக்குல்ல. நான் 2 ரூபாய்க்கு வாழைப்பழம் கொடுத்து 2 ரூபாய்க்கு வாழைப்பழம் வாங்கிக்கலாம், ஆனா 500 ரூபாய்க்கு கொடுத்து ஒரு ட்ரெஸ் வாங்கிக்கலாம். இது 500 ரூபாய் கொடுத்தா 500 ரூபாய்க்கு ட்ரெஸ் எனக்கு வரும். ஆனா 500 ரூபாய்க்கு கொடுத்து அதை கொடுக்கறதுக்கான டிரான்சாக்ஷனுக்கான காசையும் நான் ஏன் கட்டணும்? அப்ப அடிஷனல் காசு தானே தர்றீங்க, எதுக்கு நான் பேங்க் கட்டணும்? அப்ப பேங்க்ல யோக்கியமான பேங்க்னா யோக்கியம் இல்லாத பேங்க் தான் அது. சரி, ரொம்ப முக்கியமான விவாதம் அது. அதை பற்றி அடுத்தடுத்த கட்டங்களுக்கு ஒரு இடைவேளை எடுத்துப்போம். இடைவேளைக்கு பிறகு பதில் சொல்லுங்க. இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேச தொடரும். திரு கருணாராஜன் இடைவேளைக்கு முன்பு திருமுருகன் காந்தி பல்வேறு விஷயங்களை சொன்னதால புதிய கேள்வி எதுவும் முன்வைக்கல, நீங்க அதற்கான பதில்களே நேரடியாக சொல்லலாம். நிச்சயமா நான் அவர் சொன்ன அவர் வர்க்கம் என்று சொல்வது எங்கள் வர்க்கம், நானும் அவர் வர்க்கம் தான் நினைச்சிட்டு இருக்கேன். நம்ம எல்லாம் 4 பேரும் 4 வர்க்கமானு எனக்கு தெரியல. எல்லாமே நாட்டு மக்களுக்காகத்தான் அந்த அரசு. இது வந்து மக்கள் ஆட்சி நடக்கிற ஒரு அரசு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற அரசு. அந்த ஜனநாயக அரசியல் சட்டமைப்பு படி இந்த நாட்டில் என்ன நடக்குமோ அதான் நடந்துட்டு இருக்கோம். ஏழை மக்கள் ஊழல் செய்வங்க பேசாம இருக்காங்க, ஊழல் செய்ய பேசாம இருக்குன்னா ஊழல் செய்பவர்களை கண்டிப்பவர்கள் மக்கள். அந்த மக்கள் தான் கண்டிக்கணும். நீ 2000 1000 வாங்கிட்டு ஓட்டு போட்டா எப்படி ஊழல் செய்வ நாட்டில் மாறுவான்? ஊழல் செய்பவர்களை கண்டிக்க வேண்டிய பொறுப்பு மக்களிடம் தான் இருக்கிறது. இவர் எந்த மக்களை குறிப்பிடுறாரோ அந்த மக்கள் ஊழல் செய்பவர்களை கண்டிக்க வேண்டும், தண்டிக்க வேண்டும், மீண்டும் அவர்கள் தேர்தலில் வராத அளவிற்கு அவர்கள் தோல்வியை தர வேண்டும். அது வரைக்கும் ஊழல் செய்பவர் செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. அதுல வந்து எங்க கட்சி, நாம எந்த கட்சியும் இல்ல, எல்லா கட்சியும் ஊழலை ஒழிப்புறதா இந்த கருப்பு பணம் ஒழிப்பு திட்டமே. அதுதான் எல்லாரும் ஏதோ இந்த கருப்பு பணத்துல ஏழை மக்களை எல்லாம் சிக்க வச்ச மாதிரி. நீங்க மொத்தமே 400 கோடி இருக்கு, 86% ரொட்டேஷன் எப்படி பண்ண முடியும் சார்? அழகா சொன்னாங்க. மொத்த பணத்தையும் திருப்பி புதுசா மாத்தி கொடுக்கறதுக்கு நம்ம இந்த திட்டத்துக்கு வரல. 6 லட்சம் கோடியும் உள்ள வந்தோம்னா 6 லட்சம் கோடி புது நோட்டு அடிச்சு கொடுக்கறதுக்கு வரல. 17 லட்சம் கோடி இங்க புழக்கத்தில் இருக்கிறதை திருப்பி கொண்டு வந்து புது நோட்டு அடிச்சு கொடுக்க வரல. ஏழை மக்களுக்கு தான் மாற்றி கொடுக்கப்படும். மற்றவர்கள் தங்கள் கணக்குகளை நீங்கள் வங்கியில் இருக்கிறபடி காசோலை, டிடி, ஆர்டிஜிஎஸ் எல்லா வகையிலையும் பயன்படுத்தி ஒன் லைன்ல கன்ஃபைன் பண்ணி ஒரு விஷயத்தை சொன்னார் இல்லையா? என்ன சொன்னாரு? நீங்க இதுவரை வங்கி பரிவர்த்தனைகளுக்குள் செல்லாமல் தன் பணத்தை சுயமாக செலுத்தி பொருட்களை வாங்கி கொண்டிருந்தவர்கள் இனிமேல் வங்கிக்குள் சென்று சர்வீஸ் சார்ஜோட உங்க வங்கி பரிவர்த்தனைக்குள் ஒரு 400 ரூபாய் கூலி வேலை பார்க்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் வர வேண்டும் என்ற கட்டாயம் நிச்சயமாக இல்லை. 100 ரூபாய் இருக்கிறது, 50 ரூபாய் இருக்கிறது, 20 ரூபாய் இருக்காது. ஏன் ஒரு திட்டத்தை அமல்படுத்துவதற்கு முன்பாக ஆரம்ப கட்டத்திலே நீங்க ஏன் குறைகளை மட்டுமே கண்டுபிடிக்கிறீங்க? ஏன் குறைகளை மட்டுமே கண்டுபிடிக்கிறீங்க? மத்திய அரசின் பிரதிநிதியா வந்தாலும் சந்தேகத்தை தான் கேட்கிறோம், குறைகள் இல்ல. சந்தேகம் ஏழை மக்களுக்கு வங்கி குடிச்ச இன்னைக்கு நள்ளிரவோட 500 ரூபாய் 1000 ரூபாய் செல்லாது. பப்ளிக் யூட்டிலிட்டிஸ் சொன்னா பொது சேவைகளுக்கு 1000 ரூபாய் நோட்டு பயன்படுத்தலாம் இருந்த எக்ஸம்ஷனை கூட கட் பண்ணிட்டாங்க. இனிமேல் 500 ரூபாய் மட்டும் தான் பயன்படுத்த முடியும் போது நான் தானாகவே வங்கிக்குள்ள வந்துதான் ஆகணும். இப்ப நாளைக்கு எனக்கு ஒரு நிறுவனம் 500 1000 நோட்ல சம்பளம் கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நிறுவனத்தை எத்தனாலும் கேட்க முடியாது, கேட்டா வேலையை விட்டு அனுப்பிடுவாங்க. அந்த 500 ரூபாய் 1000 நோட்டை மாத்திரம் நான் ஒரு வங்கி கணக்குள் போகணும்ல, ஒரு விவசாய கூலி தொழிலாளி 500 ரூபாய் கடையில போய் மாத்துங்க, 500 ரூபாய் ஜாமான் வாங்க, சாப்பிடுங்க, உங்களை யார் வேண்டாம்னு சொல்றாங்க? கிடையாது சார், சட்டவிரோதம். ஏங்க நீங்க சட்டவிரோதம். புதிய நோட்டு வந்து செய்யுங்க, புது நோட்டு 500 வந்துருச்சுங்க, இன்னைக்கு சென்னைக்கு வந்துருச்சு, அது எப்படி சட்டவிரோதம் சொல்றீங்க? கொடுக்கிறது என்பது என் மேல் திணிக்கப்படுகிறது. ஏற்கனவே வந்துருச்சு, இன்னைக்கு சேலம் திருச்சியில டிஸ்பிளே பண்ணிருக்காங்க, டிஸ்பிளே வந்திருக்காங்க. வங்கிகளே இல்லாம இந்த இந்தியா செயல்பட முடியுமா? நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ஏழை மக்களுக்கு சரி, பணக்காரர்களுக்கு சரி, சிறு தொழில், குறுந்தொழில், பெருந்தொழில், ஏற்றுமதி தொழில், இது அத்தனையுமே வங்கி இல்லாம செயல்பட முடியுமான்னு முருகன் தான் சொல்லணும். எப்படி செயல்பட முடியும்? சரி, அவர் சொல்லட்டும், பதில் சொல்லட்டும்.
இந்த இந்தியாவுல 70% மக்கள் வங்கியில் இல்லாமல் தங்களுடைய தொழிலை நடத்தி கொண்டு மிகப்பெரிய தவறான செய்தியை நீங்க பதிவு பண்றீங்க. நீங்க அரசு சொல்லியிருக்கிற தகவல், அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய தகவல், நிதியமைச்சர் சொல்லியிருக்கிறது ஜன்தன் யோஜனா ஏன் வரும் என கேட்டபோது இங்கு 70% மக்கள் வங்கி கணக்குள் இல்லை, அவர்களை வங்கிக்குள் கொண்டு வரதான் எங்கள் நோக்கம் சொல்லி அதுதான் கொண்டு வந்துட்டோம்ல. நீங்க கொண்டு வந்தாச்சு திருமுருகன். இப்ப அது வங்கியில இல்லாம தான் பிசினஸ் பண்ணி இவ்வளவு நாள் மக்களை காப்பாத்திட்டு இருக்காங்க. ரெண்டாவது வந்து பெரிய அளவுக்கு நடக்கக்கூடிய பொருளாதார வீழ்ச்சி எல்லாம் வந்து யார் பாதிக்கப்படுறாங்கன்னா, எங்களை மாதிரி கார்பரேட் கம்பெனில வேலை பார்க்கக்கூடிய ஆட்கள், சார் மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள் வேலை பார்க்கறாங்க. சாதாரண ஏழை எளிய மக்கள், விவசாயிகள்லாம் உள்ள அந்த இதுக்குள்ள திட்டத்துக்குள்ள அந்த இதுக்குள்ள சேர்க்கப்படாதனால அவங்க பொதுமளவு அதுல பாதுகாக்கப்பட்டதா இருக்கிறாங்க. அவர்களுடைய உழைப்பும் அவர்கள் ஈட்டிய சேமிப்பும் தான் இந்த நாட்டை காப்பாத்திட்டு இருக்கு. இது வரைக்கும் பெரிய கார்பரேட் கம்பெனிகள் எல்லாம் பண்ணல. பேங்க்ல நடந்த ஃப்ராடத்தனம் பத்தி 3 வருஷம் நடந்தது பத்தியான இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேங்க்ல, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்ல கொடுத்த ரிப்போர்ட் இது. இப்ப 4 மாசத்துக்கு முன்னாடி ரிப்போர்ட். இன்னைக்கு டிபேட்டுக்கு சம்பந்தம் இல்ல சார். நீங்க பேங்க்ல நடந்த கரப்ஷன் எத்தனை வருஷம் நடந்துட்டு இருக்கு, எத்தனை ஊழல் நடந்துட்டு இருக்கு, எத்தனை வங்கி தலைவர்கள் கைது செய்யப்படுறாங்க, பேங்க் சேர்மன் கைது பண்ணி உள்ள வச்சிருக்காங்க. அத வந்து இந்த டிபேட்ல பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? என்ன பாயிண்ட்ல சொல்ல வரான்னு கேட்டு ஒண்ணு பேங்க் கரப்ஷன்ல கையில காமிச்சாப்ல நிறைய பேங்க்ல ஊழல்ல நம்ம எல்லா பேங்கையும் மூடிடுவோமா? என்ன நீங்க சொல்றீங்க? இந்த டிபேட்டுக்கு வாங்க. 500 1000 செல்லாதனால என்ன நடந்திருக்கு, மக்களை எப்படி பாதித்திருக்கு, இது எப்படி சரி பண்றது, அதுக்குள்ள யோசனை சொல்லுங்க. ஆழமா வாதிக்கலாம். நீங்க இப்ப என்னன்னா அவர் சொன்ன விஷயத்துக்கு தான் பதில் பேசிட்டு இருக்கேன். அதனால பேங்கே இல்லாம இந்தியா நடக்குமானா, பேங்க் இவ்வளவு உலகமே நடக்காது சார். உலகம்ல இல்லைங்க. பேங்க் எந்த உலகம் பேங்க்ல நடந்துட்டு சொல்லுங்க. நீங்க இந்தியா நடந்துட்டு இருக்கு சார். நீங்க பெரும்பாலும் நடந்துட்டு இருக்கு. நீங்க பெர்ஸ்பெக்டிவ்ல போலாம் சார். முடிங்க நீங்க. இல்ல, இங்க பெரும்பாலும் உழைக்கிற மக்கள் பேங்க்ல இல்லாம தான் உழைச்சிட்டு இருக்காங்க. அது இல்லாம சார்ந்து தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. எந்த பேங்க் சாதாரண மக்களுக்கு உழைக்கிறவனுக்கு சம்பளம் கொடுக்கறவன் பேங்க்ல இருக்காங்க. இன்னைக்கு ஒரு தொழில் நீங்க பேச ஒரு குறுக்கில்ல. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. நாங்களாம் பேசிட்டு சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. நான் அமைதியா இருக்கேன், சொல்லுங்க. பெருமளவு மக்கள் வந்து பேங்க் சம்பந்தப்படுத்தாம தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து அந்த மாதிரியான செக்ல பேமெண்ட் பண்ணி எல்லாம் ஒன்னும் வாழ்றதெல்லாம் கிடையாது. இது இயல்பாகவே அவங்க பேங்குக்கு வெளியே உட்கார்ந்து தங்கள் பொருளாதாரத்தை நடத்துகிறார்கள், சேமிக்கிறார்கள். இந்த இதுக்குள்ள இயங்கிக்கிட்டே இருக்குது. ஆனா பேங்க்ல தான் பெரிய அளவுக்கு ஃப்ராட் எல்லாம் நடந்துட்டு இருக்கா. இப்போது ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த 3 வருஷத்துல பேங்க் மூலமாக நடந்த ஃப்ராட் மட்டுமே 1 லட்சம் கேசஸ் ஃபைல் ஆயிருக்கு. ரெண்டாவது, இந்த 3 வருஷத்துல இழந்த மொத்த பேங்க் வந்து இழந்த பணம் மட்டுமே கிட்டத்தட்ட 30,000 கோடி அது அவங்க கொடுத்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம பெரிய அளவுக்கு ஃப்ராட் பண்றதெல்லாம் வந்து வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய அந்த வெளிநாட்டினுடைய வங்கிகள், தனியார் வங்கிகள் இதெல்லாம் சேர்ந்து இருக்குது. பெரிய அளவுக்கு பணம் எதில் இழந்திருக்குதுனால் பெரிய பெரிய ப்ராஜெக்ட்டுக்கு கார்பரேட் கம்பெனிகளுக்கு கொடுத்ததுல இருந்தா பணத்தின் மூலமாக இழப்பு வந்திருக்குது. இப்ப இது ஏன் பணம் இத்தனை பேருடைய பணத்தை கொண்டு போய் பேங்க்ல ஏன் போடுறாங்கிற காரணத்தை வந்து சொல்லலாம். இது வந்து உங்க ஒரு பொருளாதார நெருக்கடி வந்து ஒரு வங்கி இவ்வளவு தூரம் கடன் வந்து வெளியே மாட்டிருக்கு, வங்கியோட பணம் வெளியே மாட்டிருக்கு. வங்கி வந்து திவால் ஆகக்கூடிய நிலைமை வந்திருக்கு. இதுதான் நீங்க அருண் ஜேட்லி சூசகமா சொல்றாரு. வங்கிகளில் பணம் இப்பொழுது வந்திருக்கிறது, இதை வைத்துக் கொண்டு வங்கிகள் இயங்க முடியும் சொல்றாரு. இப்ப வங்கிகள் பண இருப்பு கம்மியாகி வங்கி திவால் ஆகக்கூடிய சமயத்தில் என்ன ஆகுனா, மக்கள் போய் பணம் எடுக்க ஆரம்பிப்பாங்க. பணம் எடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா இருங்க, இது வந்து என்னன்னா இது வந்து தியரி சார், நான் இதை சொல்லல. பணம் எடுக்க ஆரம்பிப்பாங்க. பணம் எடுக்க ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுனா, வங்கி இன்னும் மோசமா போய் நிற்கும். அப்ப வங்கியை காப்பாற்ற வேண்டிய கடமை வந்து அரசு எடுத்துக்குது. அது யார்கிட்ட இந்த பணத்தை எடுக்குதுன்னா எங்க கிட்ட இருந்து பணம் எடுக்குது. அப்ப வங்கிகளை காப்பாற்றுவதற்காக நான் ஏன் பணம் எடுக்கணும்னு கேட்கிறோம். ஒரே ஒரு விளக்கம். சகோதரருக்கு வங்கியினுடைய சிஸ்டம் எதுவுமே தெரியாம அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. சார் ரிப்போர்ட் பேங்க்ல வந்து சிடி ரேஷியோன்னு ஒண்ணு இருக்கு, கிரெடிட் டெபிட் ரேஷியோ. ஒரு பேங்க்ல இவ்வளவு டெபாசிட் இருந்தாதான் இவ்வளவு கடன் கொடுக்க முடியுங்கிறது இந்திய ரிசர்வ் சட்டப்படி இருக்கு. கற்பனையில எது பேசினாலும் மக்கள் புரியாத மக்களுக்கு ஏதாவது ஒண்ணு குழப்பத்தை உண்டு பண்றதுக்கு எதிர்கட்சிகள் சேர்ந்து செய்யற மாதிரி நம்ம சகோதரரும் இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்காரு. இன்னைக்கு பிரதமர் மோடியோடைய திட்டங்கள் செயல்பட்டால் இன்னைக்கு டிபிஎஸ் பேங்க்ல இருந்து பில்கேட்ஸ்ல இருந்து இன்னைக்கு மன்மோகன் சிங் கூட வரவேற்றிருக்கிறார். நல்ல திட்டம், அருமையான திட்டம். அது வந்து யதார்த்தம். ஆனால் இது வந்து சரியாக செயல்படவில்லை. அது வந்து அரசியல். இப்படித்தான் ஒவ்வொருத்தரும் தங்களுடைய உண்மையை சொருவத்தை வெளியில காட்டாம செயல்பட்டு இருக்காங்க. சகோதர பொறுத்த வரைக்கும் பேங்க்ல வந்து சிடி ரேஷியோ ஒண்ணு இருக்கு. எந்த ஒரு பேங்கும் இந்த கிரெடிட் டெபிட் ரேஷியோ அதை மீறி கடன் கொடுக்க முடியாது. அதுக்கு டெபாசிட் வச்சுட்டு தான் கொடுக்க முடியும். இல்லாட்டி டெபாசிட் வட்டி கொடுக்க முடியாது. பேங்க் போய் மக்கள் முற்றுகையிட்டு திவால் ஆயிரும். தவறான நீங்க கருத்தை சொல்லிட்டு இருக்கீங்க. அவர் சொல்லட்டும், முடிச்சிருங்க. தெளிவா ஒரு விஷயம் முடிச்சுங்க. நாங்க எதுக்காக வங்கிக்குள்ள வரணும்ங்கறத எங்களோட கேள்வி. வங்கிக்குள்ள வந்தாலே மக்கள் வாழ்வு வளம் பெறும். பணக்காரன் சொல்றீங்கல்ல, ஏழை மக்களுக்கு தயவு செய்து காத்திருங்க. ஒரு பேசுவோம், மற்ற குறுக்கிட வேண்டாம். எல்லாருக்கான நேரத்தை நான் தரேன். திருமுருகன், எங்களுக்கு வங்கி மேல நம்பிக்கை கிடையாது. நான் வங்கிக்கு வந்து கொடுக்கணும் அவசியம் எங்களுக்கு கிடையாது. இதான் எங்களுக்கு முதல் விஷயம். இது நீங்க கேக்குறீங்களா கேட்கல. ரெண்டாவது விஷயம், நீங்க வங்கியில் இது வரைக்கும் நேர்மையாக நடந்துக்கிட்டது கிடையாது. வங்கிகள் எங்களுக்கு வந்து பெரிய கடன் கொடுத்து உதவி எல்லாம் பண்ணது கிடையாது.
எங்களுக்கு இயங்கிய வந்து எங்களுக்கு எங்களுடைய உதவி என்பது எங்களுடைய சேமிப்பும் எங்களுடைய தொடர்ச்சியான பாரம்பரியமான பொருளாதார உற்பத்தி முறையில தான் நாங்க இருப்போம். அதை வந்து நீ வங்கிக்குள்ள போய் திணிச்சிட்டு வங்கிகள் செய்யக்கூடிய ஃப்ராட் தனத்துக்கு நான் எங்க பணத்தை இழக்க நாங்க தயாரா இல்ல. எங்களுடைய பணத்தை கொண்டு போய் நீங்க இ கேஷ் சொல்லியோ அல்லது வேற வடிவத்துல கொண்டு போய் சேர்த்துறதுடைய பின்னணி நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, இப்ப நான் என்னுடைய பணத்தை எல்லாம் கொண்டு போய் வங்கியில சேர்த்துட்டீங்கன்னா இதுல இன்கம் டாக்ஸ் எடுக்க முடியும். எடுக்கணும் இடத்த வரி கட்டுக்குள்ள கொண்டு வரீங்க. இன்கம் டாக்ஸ் எடுக்க ஆரம்பிச்சோன்னா என்ன ரேஷன் கார்டுல என்னுடைய மானியத்தை கட் பண்ண போறீங்க, என்னோட பிற மானியங்களை கட் பண்ண போறீங்க. இதான் நடக்க போகுது. ஆனா ஒரு மாச வருமானம் செய்யக்கூடிய ஆள் வருமான வரி கட்டுவதற்கும் ஒரு வருஷமா 2 வருஷமா சேர்த்து வச்சு போடக்கூடிய பணத்துக்கும் உள்ள வித்தியாசங்கள் இருக்குது. ஏன்னா எல்லா பொருளாதார உற்பத்தி முறையும் எல்லாரும் பணம் ஈட்டுற முறையும் ஒரே முறை கிடையாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறையில இயங்கிட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு நடந்த விஷயங்கள் என்னன்னா, ஏழை எளிய மக்களினுடைய பணத்தை எடுத்து கொண்டு போவதும் அவர்கள் மீது வரியை திணிப்பதும் தான் நடந்திருக்குது. வரியை தேர்தலில் எங்களுக்கு அடிப்படை கேள்வி ஒன்னே ஒண்ணுதான். வரியை திணிப்பில் எங்களுக்கு எங்க கிட்ட வரியை வாங்கிட்டு பெரிய பெரிய நிறுவனங்களுக்கான கட்டுமானத்தை எல்லாம் பண்றீங்க, நிலத்தை மானியமா கொடுக்குறீங்க, தண்ணி கொடுக்குறீங்க, கரண்ட் கொடுக்குறீங்க, அவர்களுக்கு எல்லா உதவியும் தரீங்க, வரியை வந்து கன்செஷன் தரீங்க இல்லையா? இங்க இருக்க நோக்கியா இதுங்க சார் எங்க எல்லாம் தெரியுங்க. ஆனா எங்களுக்கு இல்ல சார், எங்க பிரச்சனை சம்பந்தமே இல்ல. எங்க பிரச்சனை உங்களை பத்தி பேசுறீங்களா ஏழை மக்களை பத்தி? உங்க பிரச்சனை அது, உங்க பிரச்சனை சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன சார் பிரச்சனை? இல்ல நீங்க உங்க பிரச்சனை சொல்றீங்க. என்ன தலைப்பு வந்திருக்கோம்? இவ்வளவு தூரம் பேசுறாங்களா? இவ்வளவு தூரம் பேசுறா மோடி வந்து பாராளுமன்றத்துல பேச சொல்லுங்க சார். பயந்து ஓடுறாருல, அதெல்லாம் ஓடல, அங்கதான் இருந்தாரு. பேச விட்டா தானுங்க அவர் எப்படி ஓடுவாரு? எங்க உலக தலைவரா மாறி இருக்கிறார் அவர். நீங்களும் நானும் ஓடலாங்க, அவரே ஓடலாம். தமிழ்நாட்டிலே உலக தலைவரை போய் நீங்க ஓட எப்படி சொல்ல முடியும்? தமிழ்நாடே ஓட்டு போடல சார். தமிழ்நாடு இந்தியா ஓட்டு போட்டுருக்கீங்க. தமிழ்நாடுக்கு இன்னைக்கு அரிசி மோக்கணும் மண்ணெண்ணெய் மோக்கணும் உங்களுக்கு தமிழ்நாடு ஃப்ரீயா பண்ணல. எத்தனை பர்சன்ட் நீங்க வரி கொடுங்க? நீங்க தயவு செய்து கேட்டுக்கிறேன், கண்டென்ட் பேசுவோம். மறுபடியும் வேற சப்ஜெக்ட் போனா எப்படி? அவர் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க பதில் சொல்லுங்களேன். அந்த நேரத்துல அவர் பயப்படுறாங்க. இன்னும் ஒரு மணி நேரம் கூட பேசுவாங்க. நான் தயாரா இருக்கேன். சரி, நம்ம நிச்சயமா பேசலாம். திரு பீட்டர் அல்போன்ஸ், கேஷ்லெஸ் எக்கானமி அப்படிங்கிற ஒரு சமூக சூழல், அடுத்த கட்ட சமூக சூழலுக்குள்ள போற படிக்கட்டுகள் அப்படின்னு அரசு தொடர்ச்சியாக வாதம் செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் திரு திருமுருகன் காந்தி சொல்லக்கூடிய வாதம், அவர்களை போன்றவர்கள் சொல்லக்கூடிய வாதம் என்பது, யாரை மற்றொரு சமூகத்திற்கு கொண்டு போகிறீர்கள், எங்களை எந்த உரிமையில் கொண்டு போகிறீர்கள் அப்படிங்கிற கேள்வி முன்வைக்கிறாங்களே. இந்த இரண்டுமான பார்வையை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது இப்போ நான் இவ்வளவு நேரம் உங்களை மாதிரி 2 பேர் பேசுறதை தான் நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். பேசுறதுக்கு வாய்ப்பே வராம போயிடுமோன்னு நினைச்சேன் கடைசி வரைக்கும். அதாவது தம்பி திருமுருகன் அவர்கள் சொல்வது வந்து ஒரு பிரிமிட்டிவ் சொசைட்டியினுடைய பொருளாதார நடைமுறைகளை பற்றி சொல்லுகிறார். ஒரு ஷெட்யூல் ட்ரைப், ஷெட்யூல் காஸ்ட், மீனவர்கள், விவசாய கூலிகள், இவர்களை போன்ற மக்கள் மத்தியிலே வங்கிகளை அறியாத அந்த சமூகத்து மக்கள் மத்தியில இன்னைக்கு ஒரு புதிய முன்னேற்ற பாதையினுடைய வெளிச்சம் கிடைத்திருக்கிறது என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு பல்வேறு இன்னைக்கு உதாரணமாக அப்துல் கலாம் எடுத்துக்கொள்ளுங்கள். அவர் ஒரு மீனவ குடும்பத்திலிருந்து பிறந்து தேசத்தினுடைய ராஷ்டிரபதியாக ஜனாதிபதியாக உயர்ந்திருக்கிறார். ஆகவே அவருக்கு எப்படி அந்த வாய்ப்புகள் கிடைத்தது என்று சொன்னால், இந்த புதிய முன்னேற்றத்தினுடைய வாய்ப்புகள் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஆகவே தம்பி திருமுருகன் சொல்வது போல நாங்கள் அந்த வரம்புக்குள்ளே வரமாட்டோம் என்று சொல்வது அந்த சமூகத்தை அப்படியே இருப்பதற்கான நிர்பந்தப்படுத்துகின்ற ஒரு முயற்சியாகத்தான் இருக்கும் என்று நான் எண்ணுகிறேன். ஆனால் அதே நேரத்தில் நான் நம்முடைய கரு நாகராஜன் அவர்கள் சொல்வதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆகவேதான் மன்மோகன் சிங் அவர்கள் என்ன சொன்னார் என்று சொன்னால், நீ எடுத்திருக்கிற அக்ரி வித் அப்ஜெக்டிவ்ஸ், அதாவது கருப்பு பணத்தை ஒழிக்க வேண்டும் என்கிற அந்த நோக்கத்திலே எனக்கு மாறுபாடு இல்லை. ஆனால் நீங்கள் எடுத்திருக்கிற நடவடிக்கைகளின் மூலம் இது பாதிக்கப்பட்டிருப்பது யார் என்றால் ஏழைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதாவது 50 நாள் வேண்டும் என்று கேட்கிறார் பிரதமர், 50 நாட்கள் பொறுத்திருங்கள் என்று கேட்கிறார். அந்த 50 நாட்கள் பொறுத்திருக்கக்கூடிய சக்தி அந்த ஏழை மக்களுக்கு இருக்கிறதா என்றுதான் கேள்வி. ஒரே உதாரணம் தான் நான் சொல்றேன். இன்னைக்கு வியாபாரிகள் எல்லாம் இன்னைக்கு சில்லறை வியாபாரிகள், ரோட் சைடுல இருக்கிற வெண்டார்ஸ், அவர்களுடைய வருடாந்திர டர்ன் ஓவர் எவ்வளவு தெரியுமா? 4 கோடி சாலைகளிலே வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் இந்தியாவிலே 4 கோடி பேர் இருக்கிறார்கள். இவர்களுடைய ஒட்டுமொத்த டர்ன் ஓவர் 8000 கோடி. அதாவது ஒரே ஒரு கார்பரேட் கம்பெனி 8000 கோடியை டர்ன் ஓவர் பண்ணோம். ஆனால் 4 கோடி பேர் 8000 கோடி டர்ன் ஓவர் பண்ணுகிறார். இந்த 4 கோடி பேரையும் அவர் தம்பி நீங்க நம்ம திருமுருகன் சொன்னது போல, நீ வங்கி கணக்கு, வங்கியினுடைய சிஸ்டத்துக்குள்ள வா, நீ கிரெடிட் கார்டு வச்சுக்கோ, டெபிட் கார்டு வச்சுக்கோ,
அதாவது ஒரு மாதம் வந்து கிரெடிட் கார்டுல வந்து நான் பணம் கட்டலைன்னா இணைப்புல பிரச்சனை இருக்கிறது. ஸ்ரீராவிடம் கேட்டுட்டு வரேன். அவ வந்து அந்த 2 மாசம் அதனால நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா இது வந்து ஒரு ஃபைன் பேலன்ஸ். அதனாலதான் மன்மோகன் சிங் சொன்னாரு கவர்மெண்ட் வந்து should provide the level playing ground for both. ஆனா நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா you have robbed the poor and paid the rich. அதுதான் மன்மோகன் சிங் சொல்லுகிற அந்த லூட்டிங், அந்த பிளண்டர். அது பிறகு டோட்டல் மிஸ்மேனேஜ்மெண்ட். நீங்க ஒவ்வொரு நாளும் 4000 சொன்னீங்க, 2000 சொன்னீங்க, கையில மை வைக்கணும்னு சொன்னீங்க, இன்னைக்கு 500 செல்லுங்கிறீங்க, 1000 செல்லாதுங்கிறீங்க. இதெல்லாம் வந்து டோட்டல் மிஸ்மேனேஜ்மெண்ட். நிச்சயமாக எக்கனாமி வந்து 2% ஜிடிபி குறையும், ஜாப் லாஸ் இருக்கும், பெரிய கயாஸ் இருக்கும். இதை வந்து குறித்து வைத்துக் கொள்ளலாம். திரு ஸ்ரீராம், உங்களுடைய அது உணர்ச்சி பூர்வமாக பேசுறதெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் பேர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒன்றும் நத்திங் ப்ரொவைடட் பை மீ. கடந்த 3 ஆண்டுகள், அதாவது ரகுராம் ராஜன் வந்து கவர்னராக சேர்ந்து ரகுராம் ராஜன் எக்ஸிட் ஆன அந்த 3 வருடங்களில் ஹை டினாமினேஷன் நோட்ஸ் 500 and 1000 அது வந்து 9650 சற்றேறக்குறைய 9,65,000 கோடி 66,000 கோடியிலிருந்து 14,18,000 கோடியாக மாறி இருக்கு. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் கோடி இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த 3 வருட காலத்தில். அதே பீரியடில் நீங்கள் நம்மளுடைய கிராஸ் நேஷனல் இன்கம், அதாவது நம்ம பணம்ங்கிறது நம்மளுடைய மேனுஃபேக்சர்டு குட்ஸ் ஆர் நம்மளுடைய பொருள் உற்பத்தி பொருளுக்கு ஈக்குவலண்ட்டாக கொடுத்தா தான் நீங்கள் எக்ஸ்சேஞ்சுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுக்கு தான் பணம் பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ ஜென்ரலி ஸ்பீக்கிங் பணங்கிற இதுக்கு வந்து ஷுட் பி பேக்டு பை குட்ஸ் அப்படிங்கிறது ஒரு பேசிக் எக்கனாமிக்ஸ் பொருளாதாரத்தினுடைய அடிப்படை தத்துவம். பணத்துக்கும் பொருளுக்குமான ஒரு ஈக்குவல் அப்ப இருந்தா தான் உங்களுக்கு விலைவாசி கனாபினா ஏறாது. ஏன்னா உங்களுக்கு வந்து ஜாஸ்தி பணம் அடிச்சீங்கன்னா விலைவாசி ஏறும். இன்ஃப்ளேஷன் டிஃப்ளேஷன். எக்ஸாக்ட்லி. நீங்க இந்த பீரியட்ல பாத்தீங்கன்னா இந்த ஒரு சற்றேறக்குறைய 30% ஏறி இருக்கக்கூடிய இது பொருளாதார முன்னேற்ற உற்பத்தி ஏறி இருக்கக்கூடிய பீரியட்ல கிராஸ் நேஷனல் இன்கம் எடுத்து சொல்றேன், ஏறி இருக்கக்கூடிய பீரியட்ல ஹை டினாமினேஷன் நோட்ஸ் 60% 70% ஏறி இருக்கு. தேர் வாஸ் சம்திங் ராங். இது வந்து நான் பலமுறை இங்கேயே ஒரு தடவை சொல்லியிருக்கேன். 2 ஏப்ரல் அன்னைக்கு ரகுராம் ராஜன் கேம் ஆன் டிவி டு டெல் திஸ் பர்டிகுலர் ஒரு ஃபினாமினான். இந்த மாதிரி இருக்கு, தமிழ்நாடு எலெக்ஷன் வரப்போகுது, அதில் ஏதோ 60,000 கோடி உள்ள போயிடுது. தமிழ்நாடு 60,000 கோடினா மற்ற நாட்டில் எல்லாம் சேர்த்துனா மொத்தம் இந்த 5 லட்சம் கோடி. சின்ன திருத்த அவர் தமிழ்நாட்டை மட்டும் சொல்ல, அப்ப நடந்த 5 மாநில தேர்தல் தான் சொன்னார். மேற்கு வங்கம் உட்பட 5 மாநில தேர்தல். தமிழ்நாட்டை மட்டும் சொல்லி 60,000 கோடி போயிடல. அன்னைக்கு நீங்க நேற்று அந்த விவாதத்திலும் பேசணும், மறுபடியும் போய் அவரோட ஸ்பீச் திருப்பி கேட்டேன். மாநில தேர்தல் 60,000 கோடி. என்னை பொறுத்த வரைக்கும் இதுல பணம் பதுக்கப்படுகிறது, இந்த பீரியட்ல பதுக்கப்படுறது அதிகமாயிருக்கு அப்படிங்கிறது அவருடைய குற்றச்சாட்டுன்னு சொல்ல மாட்டேன், அவருடைய அப்சர்வேஷன். அந்த அந்த ஆங்கிள் நீங்க திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா பணம் வந்து ஏகமா பெருகி இருக்குன்னா அது வந்து உங்களுக்கு வந்து இப்போ விலைவாசி ஏறிச்சு நம்ம சொல்றோம், சமீபத்தில் வெங்காயம் ஏறிச்சு, உரத்தால் ஏறிச்சு அப்படின்னு சொல்றோம். இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த மாதிரி ஒரு அன்திங்கிங்கா ஒரு ஹை டினாமினேஷன் நோட்ஸ் போயிருக்கிறது ஒரு காரணமா இருந்திருக்கும் அப்படிங்கிறது அவருடைய அப்சர்வேஷன். அதே பேஸ் பண்ணி தான் ஐ திங்க் இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறதுன்னு நான் நினைக்கிறேன். இவங்க 2 பேரும் பேசிட்டு இருந்த ஒரு விஷயம் என்னதுன்னா, இப்ப நாட்டில் வந்து அடுத்த கட்டத்தில் நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோன்னா, எந்த கட்டமைப்பையும் நம்ம ஒத்துக்க மாட்டோம், நானாவே இருப்பேன். அது இப்போ கேஷினுடைய மேஜர் பிளஸ் பாயிண்ட், உங்களுடைய கார்டுனுடைய மேஜர் நெகட்டிவ் பாயிண்ட், அதாவது இந்த டிஜிட்டல் கேஷ்னு சொல்லக்கூடியதனுடைய மேஜர் நெகட்டிவ் என்னன்னா, டிஜிட்டல் கேஷ்ல ட்ரெயில் இருக்கு, கேஷ்ல அனானிமிட்டி இருக்கு. உங்களுக்கு அனானிமிட்டி வேணும்னு நினைக்கிறீங்க, ட்ரெயில் வேண்டாம்னு நினைக்கிறீங்க. தமிழ்படுத்தி சொல்லிருங்க எல்லாருக்கும். ட்ரெயில்னா உங்களை தொடர்ந்து பின்னாடி தொடர்ந்து வந்து நீங்க எங்க என்ன பண்றீங்கன்றது கண்டுபிடிக்க முடியும். அனானிமிட்டினா நீங்க யாருக்கும் தெரியாம என்ன வேணா செய்யலாம், உங்களுடைய பணம் எங்க வேணா போகலாம், எந்த இடத்துல வேணா நீங்க செலவழிக்கலாம், உங்களை யாரும் கண்டுபிடிக்க முடியாது. அது நல்லதுக்கு கெட்டு செலவழிக்கிறீங்களா கெட்டதுக்கு செலவழிக்கிறீங்களா யாராலையும் சொல்ல முடியாது. சேவை வரி ஆரம்பிச்சு பல வரிகள் போட்டும் நான் வாங்குற ஒவ்வொரு சோப்பையும் கணக்கில் வச்சுட்டு தானே இருக்கு அரசுகள்லாம். அரசு கணக்குல வச்சிருக்கேன், பட் இதனுடைய ட்ரெயில் வந்து அவங்களுக்கு கிடைக்கல. இல்ல நான் பணமா கொடுத்து வாங்கினாலும் அந்த வணிகர் போடுற பில்லுல ஆரம்பிச்சு அவர்கிட்ட சர்வீஸ் டாக்ஸ் வணிகர் பில்லு போடலங்கிறதா ப்ராப்ளம். வணிகர் பில்லு போட சொல்லாம இல்ல பில்லு போட சொல்லாம. அதான் எக்ஸாக்ட்லி நீங்க கரெக்டான பாயிண்ட் வந்துட்டீங்க. ஏன் இந்த நடவடிக்கை நான் நினைக்கிறேன், என்னுடைய கணிப்புல இந்த நடவடிக்கையை இப்படி வந்தது அப்படின்னு நினைக்கிறேன்னா, நீங்க சொல்ற மாதிரி ஒவ்வொரு வணிகர்ட்டையும் போய் ரெய்டு பண்ணி எடுக்க முடியாது, ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் வந்து சொத்து கேட்க முடியாது, ஒவ்வொரு இடத்துலையும் வந்து தோண்டி எடுக்க முடியாது.
ஒரு அறிவிப்புல நீங்க வந்து இப்ப நீங்க கொடுக்கணும், நான் வந்து டிசைட் பண்ணலாம், இதெல்லாம் வந்து ஓகே, இது 2.5 லட்சம் ரூபாய் கீழே ஓகே, டசன்ட் மேட்டர், போன அப்படியே தப்பே பண்ணியிருந்தாலும் எடுத்துட்டு போய்க்கோ, பாக்கி இருக்கிற அக்கௌண்ட்ஸை மட்டும் நான் பார்த்தா போறோம். அது 2 கோடி அக்கௌண்டா கூட இருக்கலாம், பட் பாக்கி இருக்கிற அக்கௌண்ட் மட்டும் நான் பார்த்தா போறோம். நேரம் கிடக்கனால உங்க பதிலோட இறுதி கருத்தையும் சொல்லிருங்க. இல்ல இப்ப அவர் சொன்னக்கூடியதுல வந்து இந்த 500 1000 நோட்டு ரகுராஜன் வந்து எடுத்ததை பத்தி ஒரு கருத்து சொன்னாரு, தேர்தல் வந்ததுனால சொல்லி. அதுக்கு பதிலீடாக ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய ரிப்போர்ட் வந்தது. அதுல இது வந்தது வந்து ஏப்ரல் 8ஆம் தேதி வந்த ரிப்போர்ட். அது என்ன சொல்லணும்னா 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகள் தடை செய்யப்படும் என்கிற காரணத்தினால் மக்கள் பெருமளவில் பணம் எடுத்தாங்கன்னு சொல்றோம். எஸ்பிஐயோட ரிசர்ச் டாக்குமெண்ட் அது ரகுராம் ராஜனோட தான் மறுத்துட்டாங்க. ரெண்டாவது வந்து இப்ப வங்கிக்குள்ள போறதுனால எல்லாம் லாபம் சொல்லி எல்லாத்துக்கும் நல்லது அப்படின்னு சொல்லி ஒரு படம் காண்பிக்கப்படுது. இது வரைக்கும் யாருமே வந்து என்ன நல்லதுங்கிற சொல்லல. நான் வந்து 16 வருஷமா நான் ஒரு வணிகம் செய்யக்கூடியதில்லை. எனக்கு இது வரைக்கும் வந்து அப்படிலாம் வந்து வங்கி எங்களுக்கு லோன் கொடுத்தது கிடையாது. எங்களை மாதிரி பல்லாயிரக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள், நீ தொழில் பண்றேன்னா அதுக்கான உனக்கு முதலீடு, நீ வந்து ஒரு பிக்ஸட் டெபாசிட் போனா அது தரக்கூடிய விஷயங்கள் தான். ரொம்ப எளிமையான விஷயம் வந்து அதான். உங்ககிட்ட சொத்து இருந்ததுன்னா சொத்தின் அடிப்படையில் மட்டும்தான் வட்டி கடன் கொடுக்கப்படும். இது வந்து உலகத்துல எல்லாத்துக்குமே தெரியும், எங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயங்கள் தான். இது பெரிய பெரிய கம்பெனிகளுக்கு, இப்ப அம்பானிகளுக்கு வந்து 1.25 லட்சம் கோடி 1.25 லட்சம் கோடி தர்றாங்கன்னா சொத்தை பார்த்துட்டு தர்றதில்லை, ஆனா அவங்களுக்கு தர்றாங்க. எங்களுக்கு எல்லாம் தர்றதில்லை. வங்கியில வர்றதுனால எங்களுக்கு லாபம்னு சொல்றீங்க அப்படின்னீங்கன்னா வங்கி பண்ணக்கூடிய வட்டிகள்ல இருந்து கடன் முறைகள் எங்களுக்கு எல்லாம் வர்றது கிடையாது. அப்படியான எந்த இதுவும் இதுவரைக்கும் நடக்கல. நீங்களா வந்து ஒரு விஷயத்தை இது நல்லதுன்னு எங்களுக்கு சொல்லிட்டு தான் எங்களுக்கு பண்ணிட்டு இருக்கீங்க ஒழிய எங்களுடைய சார்பாக ஒரே ஒரு விஷயம் தான், எங்களுடைய இடத்திலிருந்து இது பார்க்கப்படல. ரெண்டாவது வந்து நாங்க ஒன்று சொல்றோம், அதாவது 2 பணம் இருக்குது. பணத்துல வந்து ஒன்னு சாவரின் மணிகள், தங்கத்தின் அடிப்படையில் பணம் கொண்டு வருவது, இன்னொன்று டெண்டர் மணின்னு சொல்றாங்க. டெண்டர் மணிங்கிறதுனா பணத்தை நீங்க வந்து பணத்தின் மேல பணத்தை புழங்குறது. இப்போ ஒரு கிரெடிட் கார்டு வந்து 1 கோடி கிரெடிட் கார்டு ஒரு கம்பெனி ஒரு பேங்க் இஷ்யூ பண்ணிருக்குன்னா ஒரு கிரெடிட் கார்டு 20,000 ரூபாய் வாங்கணும்னா 20,000 கோடி ரூபாய் அந்த பேங்க்ல இருக்கணும் அவசியம் கிடையாது. ஆனா அந்த பணத்தை புழங்கிட்டு இருக்குது. இதுதான் இது வேற இது பொருளாதாரத்தை சொல்றது. இந்த பொருளாதார முறையினாலதான் அமெரிக்காவில் மிகப்பெரிய அளவுக்கு வங்கிகளா சரிஞ்சது. அப்ப இருங்க நான் கேட்கிற விஷயம், சரி பிரச்சனை எங்களுக்கு சார், எங்களுக்கு வந்து இந்த 15 நாளா இல்ல, எங்களுக்கு 20 நாளா எங்களுக்கு 20 நாளா பிசினஸ் பண்ண முடியல, எங்களுடைய பிரச்சனைகள் இருக்குல்ல, இதற்கு இது வரைக்கும் பதில் இல்ல. இது தொடர்ச்சியாக போகதான் எங்களோட எடுத்துக்கொள்ள முடியாத விஷயங்கள். மோடி அவர்களுடைய பாரத பிரதமருடைய முயற்சியை எப்படி திருமுருகன் அவர்கள் 14 ஆண்டுகளாக வணிகம் செய்து கொண்டிருக்கிறார்களோ அது மாதிரி எல்லா ஏழை வர்க்கமும் வணிகம் செய்யணும், எல்லா வர்க்கத்துக்கும் அந்த வாய்ப்பு. பிரதம மந்திரியோட திட்டம் ரிசர்வ் பேங்க்னு ஒரு நாம்ஸ் இருக்கு. அந்த நாம்ஸை தவிர எந்த பேங்க்கும் செயல்பட முடியாது. அப்படியே யாராவது தவறு செய்தால் அது நடவடிக்கை எடுத்துட்டு இருப்பாங்க. இன்னைக்கு ஒரு கருப்பு பணம், பினாமி சொத்து, லஞ்ச பணம் எல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு மிங்கில் ஆயிருக்கு. 6 லட்சம் கோடி பணமும் வெறும் மாற்றப்பட்ட பணங்கள் மட்டும் இல்ல, அதுல டெபாசிட் ஆன பணங்கள் இருக்கு. இன்னைக்கு 1 கோடிக்கு ஒரு சொத்து வாங்கலாம் லஞ்சம் வாங்கி, அந்த 1 கோடி சொத்து 10 வருஷங்களுக்கு 100 கோடி ஆகுது. அந்த 1 கோடி தான் இன்னைக்கு 100 கோடியா இருக்கு. அது மாதிரி 50 லட்சம் கோடி இருக்கு. இன்றைக்கு வந்து எந்த வரைமுறை மக்கள் படுற கஷ்டத்திற்கு, மக்கள் படக்கூடிய கஷ்டத்திற்கு, அந்த மக்கள் செய்த தியாகத்திற்கு அவர்களுக்கு நன்மை கிடைக்கும் என்பதை மோடி அவர்கள் உறுதியாக இருக்கிறார். இதுல எந்த மாற்றமும் இல்லை. பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் நாட்கள் நிறைய இருக்கின்றன. விவாதத்தில் கலந்து அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நேர்பட பேச சந்திப்போம்.